शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்க்கடல் நஞ்சை பருகுந்தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி கருகும் இடருடையார் கமழ் சடையார் கடல் பரவி உருகும் மனமுடையார் தமக்குரு நோய் அடையாவே. கரிகாலன குடற்கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகு வெண்தலை உதை உண்டவை உருள எரியாடிய இறைவர் கிடமினம் வண்டிசை முரல அறியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே. ஒளிரு புலியதளாடைய உமை அஞ்சுதல் பொருட்டால் பிளிரு குரல் மதவாரணவதனம் பிடித்துரித்து வெளிரு பட விளையாடிய விகிர்தன்னிராவணனை அளரூபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. விளவார்கனி பட நூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மீதுரை கேடில் புகழோனும் அளவாவணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. வேர் வந்துரமா சூழ்த்தரவையி நின்றுழல்வாரும் மார்பம் புதை மலி சீவரம் மறையா வருவாரும் ஆரம்பர்த்தம் கொள்ளன்பின் அண்ணாமலை அண்ணல் காக்கூர் வெண்மழுப்படையான் நல்ல கழல் சேர்வது குணமே. வெம்புந்திய கதிரோ நொழி விலகும் விரிசாரல் அம்புந்து முதையில் எய்தவன் அண்ணாமலை அண்ணல் கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. அடிபேணுதல் தவமே. அடிபேணுதல் தவமே. சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு நம்முடைய உள்ளங்களிலே இந்த உள்ளத 40 என்னும் ஒரு ஞான தீபத்தை நமது உள்ளங்களிலே ஞான தீபத்தை ஏற்றுவது என்பது எவ்வளவு அசாத்தியமான காரியம். அந்த காரியத்தை மிக அனாயாசமாக செய்தாரோ. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று இந்த உள்ளத 40 பெரும் நூலை இந்த சிறிய நாளும் ஓதுவிக்க செய்தாரோ. எந்த மகாகுருவினுடைய அந்த பெருங்கருணையை நினைக்கும் பொழுதே நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து போகின்றதோ. எவருடைய புகழ் இந்த கடலும் மண்ணும் வானும் நிலவும் இருக்கின்ற வரையிலே பெருகிக்கொண்டே இருக்கின்றதோ அந்த லோக மகாகுருவா
பகவானுடைய திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த உள்ளத 40 பாடத்திட்டத்தின் கீழ் 39வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாடல் இந்த உள்ளத 40 பெருநூலின் இறுதி பாடல், 40வது பாடல். கார் 40, களவழி 40, இன்னா 40, இனிவை 40 என்ற அந்த சங்கத்தமிழ் நூல்களுக்கு ஒப்ப ஒரு 5வது 40ஆக இந்த உள்ளத 40 தமிழ் இலக்கிய உலகத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. பகவான் என்றாலே அவர் அருணாச்சலேஸ்வர சிவநேச செல்வர், முற்றும் உணர்ந்த ஞானி, 16 வயதிலே இந்த ஆன்ம சாட்சா்காரம் அடைதல் என்பதை அனாயாசமாக செய்து முடித்த மகாபிரபு, அருணை ஈசனே வலிந்து வந்து ஆட்கொண்ட மகாபுருஷர். கதோபனிஷத் கூறுகின்றது, ஒரு கோடிக்கணக்கிலே ஜீவர்கள் இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் எவரை இந்த பிரம்மவஸ்து வரிக்கின்றதோ அவர்தாம் இந்த ஆத்ம ஞானத்தை அடைவர் என்று மிக தீர்மானமாக சொல்லுகின்ற பொழுது, அப்படி அந்த பிரம்மவஸ்துவாகிய அருணாச்சலேஸ்வரரே மனமொப்பி மனமிசைந்து இவரை தேர்ந்தெடுத்து, இவரே அந்த ஒரு பெருங்கருணையை தாங்க முடியாதவராக அஷ்டகத்திலே ஊழியில் வாழும் மக்களில் என்பால் ஊதியம் அது நீ பெற்றாய் பதிகத்துல, என்னிடத்துல என்ன ஊதியம் பெற்றாய், எனக்கு தனிப்பட அருள் செய்வதற்கு என்றெல்லாம் வியந்து கேட்கின்ற அளவுக்கு எவருடைய அந்த மகத்துவம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பொங்கி பொங்கி பெருகியவாறு இருக்கின்றதோ, அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இந்த 40வது பாடலிலே அவர் மற்றொரு வேதாந்த சேரத்தை நமக்கு தொட்டு காண்பிக்கிறார். இதிலே காலங்காலமாக இந்த ஆத்ம ஞானம் என்பது எப்படி இருக்கும், அந்த நிலை எத்தன்மையது, இப்படியெல்லாம் மிகுந்த ஆராய்ச்சிகளை இதிலே பற்று வைத்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் வெகுவாக செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஆன்ம நிலை என்பது கடவுள் நிலை, இந்த இரண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த மெய்யறிவு, கடவுள் அறிவு, ஆன்ம அறிவு அல்லது ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம், இவை அத்தனையும் இறுதி நிலையாகிய ஒரே நிலைதான். ஆகவே இங்கே முக்தி நிலை என்பதை கடவுள் நிலை என்று எடுத்துக்கொண்டு மக்களும் அப்படித்தான் விவாதிக்கின்றார்கள். சில பேர் உருவம் இருக்கின்றதுன்னுவா, சில பேர் அரூபமானதுன்னுவா. இதையெல்லாம் நம்ம முன்னமே பார்த்தோம். உண்டு, அன்று, உரு, அரு, உரு, அரு, அன்று எல்லாம் பார்த்தோம். சில பேர் அரூபின்றது, சில பேர் அதாவது அவர் முழுக்க முழுக்க உருவம் உடையவர். சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்கிறார் மணிவாசக பெருந்தகை. வைணவ சம்பிரதாய நூல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நாராயணனே பிரம்மம், அந்த வைகுண்டத்திலே போய் அவருடைய திருவடிகளிலே வாழ்வதுதான்
அதுக்கு மிஞ்சி ஒரு ஞானம் என்பதே எங்களுக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஊறி திளைத்தவர்கள்லாம் நிறைய பேர் மகானுபாவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி உருவம் படைத்தவர் கடவுள் என்பது மிக துல்லியமாக தெளிவாக நிரூபணமாயிருக்கின்றது. வேற மாதிரி பார்த்தா சில பேர் அப்படியெல்லாம் இல்ல, இது கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று கூறுபவர். அதனால தான் அவர் வேறு வேறு உருவங்களை எடுத்துக்கொள்ள முடிகின்றது, வேறு வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்ள முடிகின்றது, வேறு வேறு நாம ரூபங்களிலே தோன்ற முடிகின்றது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் உருவருவம், அவருக்கு உருவமும் உண்டு, அப்படி வேணும்னா அவர் வச்சுக்கலாம், வேணாம்னா அரூபி ஆயிடலாம். அதனால தான் அவரு இஷ்டப்பட்டா தோன்றுவார், இஷ்டப்பட்டா மறைஞ்சிருவார் என்று அப்படி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இந்த முதல் வரியிலே இந்த பாடலிலே கூறுகின்றார். உருவம் அருவம் உரு அருவம் மூன்றாம் உருமுக்தி என்னில் உரைப்பன். உருவம் அருவம் உரு அருவம் ஆயும் அகந்தை உரு அழிதல் முக்தி உண. உருவம் அருவம் உரு அருவம் ஆயும் அகந்தை உரு அழிதல் முக்தி உண. இப்படி முன்னிரண்டு வரிகளிலே உருவம் அருவம் உரு அருவம் என்று மூன்று விதப்படும், மூன்று வகைப்படும் இந்த கடவுள் நிலை. அந்த உரு முக்தி, அந்த கடவுள் நிலையை நீங்கள் உற்றவர்களே ஆனால், அதை அடைந்தீர்களானால் என்னில் உரைப்பன். இப்படி நீங்கள்லாம் விவாதம் பண்றீங்களே, அப்படி நீங்கள் கூறினால் நான் உங்களுக்கு ஒரு உண்மை நிலையை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் எடுத்த எடுப்பிலேயே. இதுலேயும் இந்த முக்தி நிலை என்பதை சம்பிரதாயமா பார்த்தா 4 முக்தி நிலைகள் இருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. இந்த ஆன்மீக பயணத்திலே முதலில் ஒருவன் அடைகின்ற முக்தி நிலை சாலோக்கியம் அல்லது சாலோகம் என்பார்கள். அதாவது தான் விரும்புகின்ற பக்தி செய்கின்ற கடவுள் இருக்கின்ற லோகத்துக்கு செல்வது சாலோகம், அதாவது சாலோக்கியம். அந்த கடவுளுடைய உலகத்திலே ஒரு பிரஜையாக, ஒரு குடிமகனாக வசிப்பது. இவ்வாறு பார்த்தால் சிவன் உறைவது கைலாசம், மகாவிஷ்ணு இருப்பது வைகுண்டம், பிரம்மா இருப்பது சத்தியலோகம். இதெல்லாம் சில உதாரணங்கள். அந்தந்த லோகத்திலே அந்தந்த கடவுளை விரும்புபவர்கள் ஆங்காங்கே போய் வசிக்கின்றார்கள் அவர்கள் செய்த புண்ணியத்தினாலே. இது ஒரு முக்தி நிலை. அடுத்தது சாமீபியம். நம்ம இந்தியாவிலேயே இருக்கோம், பிரசிடென்ட் டெல்லியில இருக்கா, நம்ம டெல்லியில இருக்கா, நம்ம சென்னையில் இருக்கோம்னு இல்லாம அருகாமையிலே வசிப்பது என்பது ஒரு கொடுப்பனை. நம்மளும் டெல்லியிலேயே இருந்தா பிரசிடென்ட்டா போக வர பார்த்துட்டு இருப்போம், அது ஒரு கொடுப்பனை. எனக்கு HV சார் விஷயத்துல அந்த ஒரு சாமீபியம்ன்ற அந்த ஒரு பெருங்கருணையை இறைவன் செய்தார். நான் மயிலாப்பூர்ல இருந்தப்போ அவர் திருவொற்றியூர், ஆவடி, அம்பத்தூர்னு இல்லாம அவர் திருவல்லிக்கேணிலேயே இருந்தார். அப்பெல்லாம் நான் பைக் வச்சிருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துல காலங்காத்தால 5 மணிக்கு கபாலி கோயில் இருக்கிறது. அங்க அண்ணாமலையார் இதுல அக்ஷரமாலை சொல்லி பிரதர்ஷனம் பண்ணி முடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ ஒரு 10 நிமிஷத்துல கரெக்டா HV சாரத்துக்கு 5:30க்கு நான் போயிடுவேன். அவரும் அந்த வீடு உள்ள நுழையறதுக்கு ஒரு காரிடார் மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு வீடு இருக்கும், ஒரு வீடோ 2 வீடோ இருக்கும். அந்த காரிடார் மாதிரி உள்ள போயிட்டா அவர் வீடு நல்லா பெருசா இருக்கும், கீழே மேல எல்லாம். அவர் அந்த காரிடார் எண்டுல உட்காந்துருப்பார். ஸ்ரீராம் இப்ப வர டைம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் போகும்போது சொல்லியிருந்தார். அவ டாக்டர் கூட இருந்தா. அப்படி
அவரு ரெடியா உட்காந்துருப்பாரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு. அதனாலேயே நான் சார் வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் கரெக்டா அந்த 5:30க்கு போயிடுவேன். இப்படி எனக்கு பகவான் செய்த ஒரு பெரிய அனுகிரகம் சாமீபியம். ஒரு 10 நிமிஷம் வரப்ப அப்ரோச் பண்ணும்படியா டெய்லி போனோம் இல்லையா? அதுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கு. இது முக்தி நிலையில யோசிச்சு பாருங்க. இறைவன் வசிக்கின்ற அந்த இடத்திலேயே அருகாமையில அவர் பக்கத்துல இருக்கிறது ஏதாவது ஒரு பணிவிடை செய்து கொண்டு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது ஒரு முக்தி நிலை. 3வதா சாரூபியம். அதாவது இவர்கள் அந்த இறைவனை பற்றி நினைப்பினாலே அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த எந்த இறைவனை நாம் நினைக்கின்றோமோ அந்த இறைவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்துடுறது. ஆக்சுவலி அதுதான் ரூபியம்னு என்ன குணாதிசயங்கள் தான். அந்த குணாதிசயங்கள் நம்மளுக்கு வந்துடுத்துன்னா அந்த இறைவனுடைய ரூபம் நமக்கு கிடைச்சா மாதிரி அது. இவ குரு மாதிரியே இவரும் இருக்காரு அப்படின்னு நம்ம வியந்து பாராட்டுவோம் சில அடியவர்களை. அது இவர வாத்தியார் சரியான குருவுக்கு சரியான சீடனப்பா அப்படியே தப்பாம வந்திருக்கான். அப்படி அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைன்னுவா. அப்பா வந்து ஒரு குரு. சின்ன வயசுலேயே அப்பாவை பார்த்து தானே நம்மளுடைய குணாதிசயங்கள் we are molded. அப்பா அம்மா பார்த்தா நம்ம குணாதிசயங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அப்பா ரொம்ப ஜெனரஸா அப்படி இருந்தா அதெல்லாம் பார்த்து பார்த்தா நம்மளுக்கும் அப்படி வந்துடும். அது சாரூபியம். கடைசியா இறுதி முக்தி நிலை இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற முக்தி நிலை வந்து சாயுஜ்யம். யோஜனா ஒன்று கலத்தல். சாயுஜ்யம்னா இறைவனோட ஒன்று கலத்தல். எரேசிங் அவுட் அவர் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, மெர்ஜிங் இன் த லார்ட். அது இப்படி இந்த சாயுஜ்ய முக்தியாகிய இறைவனுடைய கடவுள் நிலையை இறை நிலையை அடைந்தவர்கள் அவளுக்கு உருவம் இருக்குமா? இருக்காதா? உருவமற்று இருப்பாரா? இல்ல விரும்பும் போது வடிவம் எடுத்துக்கிறது, வானான்னா விட்டுடுறது, அப்படி இருக்காரா? என்றெல்லாம் மக்கள் வந்து ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அது நிஜமா அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள விரும்புவார். அதெல்லாம் அதுக்கு ஒரு ஆசை தானே. அது என்ன எப்படி இருக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பட் இப்படி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், அகந்தை வயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த அபரோக்ஷானுபூதியாக இருக்கின்ற ஒன்றை, அபரோக்ஷ ஞானத்தை வேத வாக்கியங்களினாலோ இல்ல அந்த நிலையை அடைந்த ஞானியர்கள் கூறுகின்ற அந்த உபதேசங்கள் அந்த தன்மையை விவரிப்பார்கள். அவர்கள் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்துவார்கள். அப்படி வெளிப்படுத்திய அவருடைய அரிய ஆப்த வாக்கியங்களினாலோ இல்ல இதை தவிர வேற ஏதாவது மொழி வேற எந்த மொழி வழிமுறைகளினாலோ அல்லது இந்த மூன்றினாலுமோ எப்படியாவது இந்த நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு நிலை ஒரு பக்தனிடத்துக்கு வருகின்றது. இதை நம்ம தெரிஞ்சுட்டா அதுக்கு ஒரே காரணம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்றது தான். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா வில் பி ரீச்சிங் இட் ஃபாஸ்டர். அந்த மோட்ச இச்சை அப்படி தூண்டும். இப்படி தீர்மானிப்பது பரோட்சமா தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த அபரோக்ஷ ஞானத்தை பரோட்ச ஞானத்தினாலே தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அது முடியுமா? முடியறதில்லை. அப்படி முடியாத பொழுது அவர்களுடைய அவளுக்கு ஒரு மனசாந்திக்காக இன்னொன்று முக்தி நிலை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சா அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காக அந்த முக்தியை அடையணும் அப்படிங்கிற ஒரு இச்சையை மேலும் வளர்ப்பதற்காக இந்த பரமாத்மா வஸ்து என்ன பண்றது? வடிவம் தாங்குகின்றது. அவர்கள் விரும்புகின்ற தெய்வத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னே வருகின்றது. அப்படி அந்த கடவுளே வரலன்னாலும் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். முருகப்பெருமான் தான் அருணகிரியார்,
விநாயக பெருமான்னா அவை மூதாட்டியார், ஈஸ்வரன் என்றால் 63 நாயன்மார்கள், எம்பெருமான் நாராயணன் என்றால் 12 ஆழ்வார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் ரூபா அரூப மூர்த்திகளாக செயல்படுகிறார்கள். இதுல இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, தியோசபின்னு ஒரு ஒரு பெரிய பிலாசபி, அதுல இந்த முக்தி நிலையிலே இருப்பவர்களுக்கு உருவம் உண்டு என்பதை அவர்கள் முழுவதுமாக நம்புகிறார்கள். அதனால நிறைய பலன்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் தான் ஒரு தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ரொம்ப பெருசா ஆயிடுது. நான் படிச்ச நான் ஆர்டினரி ரியாலிட்டிஸ்ன்ற ஒரு புக்ல கார்லஸ் காஸ்டினோடா அவர் அப்படித்தான். ஞானியை போய் நான் பார்த்தேன், அவருடைய குருவை போய் பார்க்கிறார். அவர் அவருடைய ஆத்மசக்தியினாலே இருவருமே பறந்து சென்று ஒரு மலைக்கு உச்சிக்கு செல்கிறார்கள். அங்கே இன்னொரு ஞானியை பார்க்கிறார்கள். இதெல்லாம் மெக்சிகோவில் நடக்கிறது. மெக்சிகன் ஞானி வாழலாம், மெக்சிகன் ஞானிகள். அந்த ஞானி ஒரு ரொம்ப ஃபாஸ்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். இந்த ரித்தம் ரொம்ப அதிகம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்போ இவர் ஞானி, இவருடைய குரு சொல்றார், இஸ் a great ஞானி, his way of seeing this God is dancing அப்படிலாம் சொல்றா. பிறகு 2 பேரும் இவருடைய ஒரிஜினல் இடத்துக்கு திருப்பி வருகிறார்கள். they take some astral bodies and then they're coming back. இங்க வந்த உடனே இவர் இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க கடவுளன்னு கேட்கிறாரு அவரு. அப்போ இவருடைய குரு சொல்றார், when I said the seeing God has got anything to do with your eyes, anything to do with your seeing அப்படின்ற, this man totally gets confused. பட் நம்மளுக்கு கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணனை காணுவதேவர் பார் அருணாச்சலா, கண்ணதுதான் அந்தமிலாக்கண். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால we will be able to understand what it is. இது பரோட்சமா ஐம்புலன்களின் மூலமாக பெறுகின்ற ஞானம் அல்ல, அபரோக்ஷ ஞானம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். When the Westerners were totally not familiar with this philosophy, with our way of reaching ஞானா, அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப டோட்டலா கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். இப்படி இந்த உருவத்தோடு வருவது என்பது நம்ம நாட்டுல கூட ஒரு அளவு கடந்த ஒரு சிறந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அடியோர் இடத்துல. இப்ப வடநாட்டுல போனா, வட இந்தியால சக்குபாய், ஜேனிபாய், முக்தாபாய், மீராபாய், நாபாஜி சித்தர், எவ்வளோ பேர், சூர்தாஸ், ஜெயதேவர், துக்காராம் சுவாமிகள், ஞானதேவ், விட்டோபா, எவ்வளோ பேர் அந்த வடநாடு முழுவதும், வட இந்தியா முழுவதும், கௌரங் நித்யா, அந்த பக்கம் கிருஷ்ண சைத்தன்யர் பெங்கால்ல, காளி என்பதை உறுதியாமே எனக்கு நீ முன்னாடி வரலன்னா நான் இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன் அளவு சென்ற ராமகிருஷ்ணர். இப்படி இந்த உருவத்தோடு கடவுள் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி வெள்ளத்தை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கின்றது. நல்லதுக்கு தான். அப்படி கடவுளுடைய நிலை உருவத்தோடு கூடியது என்பது அதனால தெரியறது. அதே சமயம் இந்த உள்ளது 40 கூறப்படுகின்ற ஞான விளக்கங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அகந்தை மன அழிவே, அதன் மூலமாக அந்த காரண சரீரத்தை கடந்து செல்வதே ஆன்மை எழுச்சி. அப்பொழுது இந்த கடவுள் நிலை
அல்லது இந்த முக்தி நிலை என்பது மனோவாக்கு காயங்களுக்கு உட்படாதது, எட்டாது, இதற்கு அப்பாற்பட்டது. இது தெளிவா நம்மளுக்கு புரியுது. முக்தி நிலையை பற்றி பாரமார்த்திகத்துல என்ன தெரியறதுன்னா, நாம் என்னதான் நினைத்துக் கொண்டாலும் அது அகந்தை மன கற்பனை தான். இந்த முக்தி நிலை இப்படிப்பட்டதுன்னு எப்படி நாம் நினைத்து பார்த்தாலும் அது அகந்தை மன பொய்மை. இது நம்மளுக்கு தெளிவா இருக்கு. இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்த அப்புறம்தான் கடைசியா இந்த விஷயத்த இந்த பாடல்ல பகவான் எடுத்துக்கொள்ளும். இல்லைன்னா புரியாதுன்றதுனால பேசிட்டே தான் இருப்போம். we will not be intellectually convinced. இப்ப இந்த அளவு நம்மள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப கடைசியா இந்த விஷயத்துக்கு வரார். இந்த பந்தம் முக்தி இரண்டுமே இரட்டைகள். இந்த பந்தம் எக்காலத்திலும் உண்மை அல்ல, வெறும் கற்பனை என்றால் முக்தி மட்டும் நிஜமாகுமோ? அந்த முக்தி பந்த சிந்தை முன்னிற்குமோ, முக்தி சிந்தை முன்னிற்குமோ என்று போன பாட்டிலையும் அதை தான் சொல்றாரு அவர். பத்தனார் என்னுமட்டே பந்த புத்தி சிந்தனைகள் பத்தனார் என்று ஆர் என பார்க்கங்கால் நித்தமாய் சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன்னிற்குமோ. இந்த பந்த முத்திகள்லாம் கற்பனைகள் தானே, அது எப்படி நமக்கு கான்கிரீட்டா நம்மளுக்கு எப்படி நமக்கு வரும் அப்படின்னு இன்டலெக்சுவலா நம்மளுக்கு அதை புரிய வச்சுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை மிக தெளிவா சென்ற பாடலிலே அவர் விளக்கி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒருத்தர் என்கிட்ட இந்த மேன்ஷன்ஸ் ஆஃப் பிலாசபி, நீங்க பிலாசபியில இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காரு, இதை படிச்சு பாருங்கன்னு கொடுத்தா. அது த வில் டியூரான்ட் பட்டியலிடுகிறார். வெஸ்டர்ன் பிலாசபியில யார் யார் எப்பெல்லாம் அவருடைய பிலாசபி எப்படிப்பட்டது அதெல்லாம் விளக்கி சாப்டர் பை சாப்டர் ஒருத்தரா அவர் விளக்கி இருக்கிறார். அதுல டெஸ்கார்டஸ் அப்படின்றவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் எண்ணங்களை எண்ணுவதினாலே என்னுடைய இருப்பு உணர்வு நிச்சயப்படுத்தப்படுகின்றது. நான் என்னுடைய எண்ணங்களினாலே உன்னை பார்த்து கொண்டிருக்கிற வரையில தான் நீ யூ எக்ஸிஸ்ட், நீ இருக்கிறாய். அப்போ சாமுவேல் ஜான்சன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன் கிட்ட அந்த மாதிரி சொன்னப்போ அவர் சொன்னாராம், யூ பி கேர்ஃபுல், டோன்ட் கோ அவே ஃப்ரம் மை பிரசன்ஸ், அதர்வைஸ் யூ மே சீஸ் டு பி அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் ஒரு பண்ணி, நான் பார்க்கறதுனால தான் நீ இருக்க, இந்த எண்ணங்களினால் தான் நான் இருக்கிறேன்னா, அப்போ என்ன நீ பார்க்காத விட்டா அந்த எண்ணம் இல்லை, அப்போ நீயும் இல்லை, நான் இல்லாத போயிடுவேன், அப்போ நீயும் இல்லாமல் போயிடுவியே அப்படின்னு கேலி பண்ண. பிகாஸ் their understanding of this philosophy is very hollow. அவெல்லாம் ரொம்ப பெரியவாளா இருக்கலாம், பட் இட்ஸ் a different field. He gave dictionary, இங்கிலீஷ் டிக்ஷனரி கொடுத்தாருன்ற அந்த அளவு மகா புத்திசாலி, மகா புத்திசாலி, அவ்வளோதான். பியாண்ட் தட் யூ கேனாட் கிவிங் எக்ஸ்ட்ரா கிரெடிட். அவருக்கு அந்த இங்கிலீஷ்ல பெர்னாட் ஷா, these are the people who lived in the intellectual plane. ஒரு ஆர்டினரி சராசரி மனிதனை விட ஒரு உயர்ந்த புத்திசாலித்தனத்தோடு வாழ்ந்தவர்கள், நத்திங் மோர் நத்திங் லெஸ். அப்படி இந்த டெஸ்கார்டஸ் சொன்ன போது சொல்லாத விட்டது நம்மளுக்கு தெரிகின்றது. எண்ணங்களினால் தான் நான் ஜீவிக்கிறேன், அப்ப எண்ணங்கள் அற்று போனால் நான் இறந்து விடுவேன். அவர் மீன் பண்றது அகந்தைய. இதைத்தானே நம்ம ட்ரை பண்றோம் டே இன் அண்ட் டே அவுட். திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங். வி ஷுட் பி தாட்ஸ் ஃப்ரீ, எண்ணங்கள் அற்று இருக்க வேண்டும். இந்த கடவுள் நிலை என்பது எண்ணங்கள் அற்ற நிலை. நான் இல்லாம போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றது அகந்தை மனதை பற்றி, ஜீவான்மாவை பற்றி. அந்த ஜீவான்மா இருக்காது, அது பரமான்மாக ஆகிவிடும். அந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு அவர் வரல.
இத்தனுவே நானாம் எனுமதியை நீத்து, இந்த உடலை தாண்டி அவர் போகிறார். இத்தனுவே நானாம் எனும் மதியை நீத்து இருக்கிறார். நீத்து அப்புத்தி இதயத்தே பொருந்திய நோக்கால் அந்த அகமுகப்படுதல் அங்க பண்ணல. எங்க பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுது. அவர் இஸ் such a great philosopher. He was and he is considered to be an extraordinary philosopher because the very understanding of philosophy is so limited in the West. அவர் பாதி உண்மையை சொல்றார், மீதி உண்மையை நமது ரிஷிகளுக்கு தான் கிரெடிட் கொடுக்கும். அவள் தான் ஃபுல் லென்த் போய் இது என்ன விஷயம்னு பார்த்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரிதான் இமானுவேல் கேண்ட், ஜெர்மன் பிலாசபர். எனக்கு இனானிமேட் விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மூலப்பொருள் இருக்குன்னு தெரிகிறது. இன்சென்டியன்ட், இந்த சென்டியன்ட் உணர்வு பூர்வமா இந்த ஜீவான்மா மாதிரி இருக்கிற ஆடு மாடு மனிதன், இந்த உயிர் உள்ளவைகள், உயிரற்றவைகளுக்கு ஒரு மூலப்பொருள், உயிர் உள்ளவைகளுக்கு ஒரு மூலப்பொருள். இந்த ரெண்டு மூலப்பொருளும் ஒரே மூலப்பொருள் தான் என்பதுதான் பிடிபட மாட்டேன் என்கின்றது என்கிறார். இன்னொருத்தர் இது மாதிரி ஒரு பாதி கிணறு தாண்டவர்னு பார்த்தா ஸ்பைனோசா, ஸ்பெயின்ல. இப்படி மேநாட்டு தத்துவவாதிகள் எல்லாருமே. ஆனா அதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது பிரில்லியண்டா இருக்கும். உங்க ரொம்ப யூ வில் பி ஃபேசினேட்டட் வித் தட் எக்ஸ்ட்ராடினரி insight they are giving. But if you combine it with பகவான்ஸ் அடிப்படை ஆதார உபதேசம், அதுவும் பர்டிகுலர்லி உள்ளது 40, உள்ளது 40ல பகவான் சொல்ல அவருடைய அவதார நோக்கம் உள்ளது 40, அது தெரிஞ்செடுத்தோம்னா தியரட்டிக்கலாவது அதை விட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரும் அதிர்ஷ்டம், ஒரு பெரும் பாக்கியம். இங்கு வரை பகவானை நினைக்கும் போதுதான் பாரதி பாடினார், நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியனுமாய் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைப்பான். இப்படி எல்லாம் கண்ணபெருமானை வாழ்த்தி பாடி இங்கிவனை அன்பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அல்லும் பகலும் மனவரதமும் இந்த வார்த்தைகளுக்கு மாபெரும் உதாரண புருஷராக பகவான் விளங்குகிறாய். இங்கவரை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். அப்படி அது ஸ்பைனோசாவா இருக்கட்டும், இமானுவேல் கேண்டா இருக்கட்டும், சாண்டியானா அவரா இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், இவர்கள் எல்லாம் எங்கே they fall short of the target அப்படின்றது we can pinpoint. அப்படி அதை படிக்கும்பொழுது உங்களுக்கு தானாவே அந்த ஞானம் வந்துடும். இவா இந்த இடத்துலதான் இவா மிஸ் பண்ணியிருக்கா. அன்பார்ச்சுனேட்லி they didn't have the guidance of Bhagavan. Definitely they would have gone further up. அந்த அளவுக்கு அவ இண்டிவிஜுவலா அவ எஃபர்ட்லயே அவ்வளவு தூரம் வரும்போது பகவானுடைய ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா அவ கண்டிப்பா ஆத்ம ஞானத்தை அடைந்திருப்பார்கள். That is how the Western philosophy was born. அவருடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட். ஒரு இதுலயும் பெட்ரான் ரசல் அவர் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டான்ஜென்ஷியலா வேற ஒரு வியூ பாயிண்ட்ல போனார். எங்கெங்க யாராரு எப்ப எப்படி தப்பு பண்ணிருக்கா? பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் இஸ் a person who came very close to பகவான். உன்னையே நீ அறிவாய், நோ தை செல்ஃப். அப்படி கேட்டா நம்ம அறியணுமா? அப்போ நான் யார்? அடுத்த கேள்வி அது. அந்த ஒரு உன்னையே நீ அறிவாய்ன்னு கூட நம்மள அந்த ஒரு சின்ன விஷயம் கூட கஷ்டப்படுத்தாம பகவான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் யார் பாருன்னு ஆரம்பிச்சிட்டார். சாக்ரட்டிஸ் இஸ் a ஞானி, ஒரு முழுமையான ஞானி. இப்படி நீங்க பிலாசபில மேல படிக்க படிக்க யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் should be seeking what you are. அதுக்கு மற்ற இதை படிக்கிறதுல தப்பு இல்லை.
ஒரு சாக்ரட்டிஸுடைய பிலாசபி எப்படி இருந்தது? அவருடைய சீடர் பிளாட்டோ என்ன சொல்லியிருக்கார்? அவருக்குள் சீடர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றார்? மார்க் எரேலியஸ், ஈஜிப்ட் ராஜா, மன்னர், அவர் இன்னும் பிரில்லியண்டா நிறைய சொல்லியிருக்காரு. எல்லாமே பகவானுடைய தத்துவங்களை வைத்து அடிப்படையாக வைத்து பார்க்க. இப்போது யூ ஆர் டோட்டலி குவாலிஃபைட். நீங்க அதையெல்லாம் செய்து முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரு மாசம் என்ன பண்ணுவா, எங்க அப்பா சொல்லுவா சின்ன வயசுல, இந்த மாசம் ஃபுல்லா ராமாயணம் படிக்கணும்னுவா. அப்புறம் இந்த மாசம் ஃபுல்லா மகாபாரதம் படிக்கணும்னுவா. சரி, யூ ஷுட் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் தட்ன்றது அது அர்த்தம். அப்புறம் புரிஞ்சுது அது. டெய்லி ஒரு சாப்டர் படிங்க. நாங்க 3 பேரும் எங்களுக்கு யாரும் கத்துக்கலாம் குடுக்க மாட்டேன். புக் இருக்கும், படிங்க அப்படின்னா, அது எங்க பிரதர்ஸ்குள்ள போட்டி கூட இருக்கும். அவனே இன்னைக்கு ஃபுல்லா படிச்சுட்டான், எனக்கு புக்க தரமாட்டேன்றான் அப்படி இப்படின்னு. அப்புறம் 2, 3 காப்பி வாங்கி போட்டா அப்புறம் அப்ப. அப்படி இந்த பிலாசபி, தத்துவம், மெய்யியல் என்பது ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட். திஸ் வில் ஆல்வேஸ் பி இன்ட்ரெஸ்டிங். இப்படி இந்த வெஸ்டர்ன் பிலாசபிக்கும் ஈஸ்டர்ன் பிலாசபிக்கும் there is a sea of difference. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வேடிக்கைன்னா, அவ நம்மள போய் நம்மளுக்கு ரொம்ப பிரிமிட்டிவ், காட்டு மிராண்டிகள், பாம்பு வழிபடுபவர்கள் இப்படியெல்லாம் கேலி பேசின காலம். அது இவாளும் நம்பினா. விவேகானந்த சுவாமி வந்துதான் டோட்டலா சேஞ்ச் தட் கான்செப்ட். வெஸ்டர்ன் இதுல சும்மா விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது எவ்வளவு ஹாலோன்றது அவரு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ்ட். அங்கேயே போய் உக்காந்து பண்ணார் 4 வருஷம் 5 வருஷம். அவ நடுவுலயே போய் உட்காந்து நீங்க பண்றதெல்லாம் the the it is the fool who calls you a sinner அப்படின்னு ஆரம்பிச்சார். அவளும் கேட்டுண்டா. அந்த மாதிரி ஒரு ஆத்ம தேஜஸ் இருக்கிறவர் பேசும்போது வேற வழி இல்லை, கேட்கும்படியாக நேர்ந்தது. அப்புறம்தான் அந்த கான்செப்டே மாறிட்டு. அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். இந்த பாரத் ரெனேசன்ஸ் ஆஃப் பாரத் பிலாசபின்னா பிதாமகர் அவர் தான். அவர்கிட்ட இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது, அவர் இருந்த வரைக்கும் அவர் பண்ணது எல்லாம் ராமகிருஷ்ணா மட்டு, ராமகிருஷ்ணா மிஷன், குரு பேர்லயே எல்லாரும் எல்லாத்தையும் குரு பேர், எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் குரு பேர்ல தான். இவர் பேர்ல ஒண்ணுமே பச்சிக்கல. அப்புறம் இவர் போன அப்புறம் தான் அவ விவேகானந்தா காலேஜ் பின்னாடி வந்தவா தான் இவர் பேர்ல வச்சாலே தவிர. பட் ஹி இஸ் ஈக்குவலி அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ராமகிருஷ்ணன் மாதிரி. அப்படி ஒரு சத்குருவும், அந்த சத்குருவுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு சத்தான சீடரும், அந்த ஒப்பிடுதல்னு பார்த்தா பகவானுக்கும் முருகனாரியும் அப்படி சொல்லலாம். அப்படித்தான் இருந்திருக்கு. இந்த உருவம் அருவம் அருவம் என்ற இந்த 3 நிலைகளிலேயும் இந்த ஆன்ம வஸ்து இதுல இந்த 3 நிலைகள்ல 1000 சொன்னாலும் ஒரு வழிபாடு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட, அந்த ஒரு வழிபாட்டினாலே ஒரு உணர்வதா இறைவன் அரூபமானவர், ஃபார்ம்லெஸ், இது ஆத்ம வஸ்து, அதுல கொண்டு போய் விடுறதுனால அந்த ஒரு வழிபாடு வசதியானது. ஆனால் அதுதான் இறுதி உண்மை என்றால் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஏத்துக்கிறது கஷ்டம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏற்றுக்கொள்ள சரி, அதை ஏற்றுக்கொள்வது சரியில்லை. ஏன்னா எல்லா ஞானிகளும் கால தேசங்களினாலே வேறுபட்டாலும் இறுதியிலே உணர்வது இந்த பரமாத்ம வசுவினுடைய உண்மை, எங்கும் பறந்து எதிலும் உயர்ந்து எல்லாமா இருக்கின்ற தன்னுடைய சர்வ வியாபகத்தை தான் அவர்கள் உணர்கின்றார்கள். அப்போ இருக்கிறது தான் ஃபார்ம்லெஸ். அப்படி அவனுக்கு உருவம் இருக்குன்னா, இந்த அண்டாண்ட கோடி பிரபஞ்சத்துல இருக்கின்ற அண்டாண்ட கோடி சராசரங்கள் அத்தனையும் என்னுடைய உருவம் தான். எதர் திஸ் ஆர் தட், ரெண்டுமே கரெக்ட். அப்படித்தான் போய் முடியும். இப்படி ஞானி நாம
ரூப பேதங்கள் அற்றவர் என்பது முடிவான நிலையா இருக்கு. அப்படி அரூபமாக இருந்தாலும் அவர் அந்த பக்தனுடைய நிலைக்கு இறங்கி சொல்லி ஒரு கண்டசெண்டிங் ஆக்ட், அது இறங்கி வர்றதுதான். இல்லைன்னா இவரால புரிஞ்சிக்கவே முடியலையன்றதுக்காக அந்த கடவுளுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பக்தனை அப்படி, அதைத்தானே பகவத்கீதைக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். நீ எந்த நாமத்திலே எந்த ரூபத்திலே வழிபட்டாலும் அந்த நாம ரூபத்திலே நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இயேசுபிரான் கடவுள் நிலையை அடைந்து விட்டார் என்றால் நான் ராமபிரானாக அந்த கடவுளை வழிபட்டால் என்னை அந்த ராமபிரானின் ரூபத்திலே என்னை காப்பாற்றுவதற்கு இயேசுபிரான் என்ன அந்த அளவு பலகீனமானவர்? அவரால் முடியவே முடியாதா? அல்லாவால முடியவே முடியாதா? இன்னும் கேட்டா அல்லாஹ் அரூபமானவன் நான், எனக்கு ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்றது எவ்வளவு உயர்ந்த நிலையில அவர் இருக்கார். சோ ஏதாவது நம்ம இவர்களை பற்றியெல்லாம் நினைத்து கொண்டால் அது மன கற்பனை. இதையும் ஒரு பக்கம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி என்னாச்சு, குஜுசுவாமிகள் வீரசுப்பையர் மடத்துக்கு போனார். ரமணாசிரமத்துல பொதுவா மற்ற மடங்களுக்கெல்லாம் அனுப்புறதுன்னா குஜுசாமி தான் அனுப்புவார். ஏன்னா அவருக்கு தான் கொஞ்சம் சம்பிரதாயங்கள் தெரியும்னு. அப்பேற்பட்டவர் போயிட்டு திருப்பி வந்தார். அப்போ பகவான் அங்க என்ன இருந்தது நான் சொல்லணுமே, பகவான் கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? அவரே என்கிட்ட சொன்னேன். நான் போய் சொன்னேன், சுவாமி நீங்க அந்த நிகழ்ச்சி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் கேட்கல, அது பக்கத்துல யாரோ ஒருத்தர் கேட்டா அதை ரொம்ப கிராஃபிக்கா ரொம்ப பிக்சரஸ்கா அவர் டிஸ்கிரைப் பண்ணார். அவன் அங்க போனது அங்க அதுலேருந்து விலாவரியா சொன்னார். அது ஒரு 2-3 வாட்டி கேட்டிருப்பேன். ஆனா நீங்க சொல்லிட்டீங்களேன்னு நான் சொல்றது இல்லை. அது யாராவது கேட்பா அவர் சொல்லுவார், நான் கேட்டு கூட இருப்பேன். அப்போ இட் சோ ஹேப்பன் தட் ஐ வாஸ் தேர். அப்போ அவர் சொல்ற, அப்போ அண்ணாமலை செட்டியார் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்தாரா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்ட்டார் பகவான். அவர் வந்த உடனேயே வீர சுப்பைய சுவாமிகள் சொன்னார். சுவாமிகளுக்கு உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண, அந்த உத்திரியத்தை இடுப்புல கட்டிட்டு ரொம்ப பவ்யமா பண்ண. நீ என்ன பண்ண? எனக்கு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண அப்புறம் வேற யாருக்கு எனக்கு பண்றதுக்கு தோணல, பிரவர்த்திக்கல அப்படின்னு. ஓ, அவ்வளோ வைராக்கியம் இருக்கும், நீ அங்க போயிடக்கூடாது. போயாச்சுன்னா அந்த மடத்தினுடைய சம்பிரதாயங்களை நம்ம அனுஷ்டிக்கணும். உன் குரு என்ன இந்த 5 அடி 6 அடி இதுலதான் இருக்காரா? அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணும்போது உன் குருவை நினைச்சுட்டா நீ பண்ற நமஸ்காரம் உன்னுடைய குருவை போய் சேர்ந்து விடும். நீ நமஸ்காரம் பண்ற குரு மட்டும் அந்த ஞான நிலையை அடையாம இருக்காரா? அந்த அந்த அவருக்கும் நீ நினைச்சுக்கிற குருவுக்கும் என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கோச்சிட்டாராம் பகவான். நீ பண்ணிருக்கணும், அது எப்படி அந்த மாதிரி பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அதனால பகவான் கூட சொல்ற என்ன விரும்புறாருன்னா, ஞானிகள் எல்லாம் ஒரே நிலையில இருக்கா, பேதமற்றவர். அவளுக்குள்ள வித்தியாசம் பார்க்கறது தப்பு. அது இந்த அகந்தை மனம் பண்ற வேலை அது. அதனாலதான் இந்த நூல்ல 4வது வெண்பா, உருவம் தானாயின் உலக பரமாற்றம். இந்த மனம் ஒன்று இந்த உலகத்தை சத்தியம் என்று சுட்டிக்காட்டும் பொழுது அந்த உலகத்தை நம்பினால் உலகு பரம் அற்றாம். உருவம் தானாயின், நம்ம இந்த உடல்னு நினைச்சா இந்த உலகம் உண்மை, பரம்னா இறைவன், இறைவன் உண்மை. இந்த உயிர், உலகு, இறை 3மே உண்மையாயிடுறது. ஆனால் இந்த அகந்தையின் உற்பத்தியை கூறி அதனுடைய கற்பனை விரிவுகள், அதனால தானே நிறைய சேர்ந்து போறது. சுருக்கமா சொன்னா நாம ரூபங்கள், இரட்டைகள், முப்புடிகள், கால தேசங்கள் உள்ளது 40 சொல்லின்னு வரலாம். தன்மை, முன்னிலை, படற்கையை, இந்த இடங்கள், பரமான்ம ஜீவான்ம பேதம்,
கர்த்தா போக்தா, பந்தம் முக்தி, அறிவு அறியாமை, இப்படி சொல்லிட்டே போலாமே. இவை அத்தனையும் அகந்தை மன கற்பனைகள். இது தெரிஞ்சதுன்னா இவை அத்தனையும் கற்பனைகள்னா எஞ்சி நிற்பது ஆன்மா ஒன்றுதான், ஆன்மா வஸ்து ஒண்ணுதான் எஞ்சி நிற்கின்றது. அப்படி எஞ்சி நிற்கிறதுனால அந்த 4வது பாட்டு இப்ப சொன்ன அந்த 4வது பாட்டுடைய அர்த்தம் நீங்க மறுபடியும் போய் பார்த்தா இது அத்தனையும் மனசுல வச்சுன்னு இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சுன்னு பார்த்தா கடைசியில அப்ப அந்த ஆத்மாவே என்னன்னு தான் சொல்றது, கண்ணதுதான் அந்தமிலா கண்ணு முடிகிறார் இல்லையா. கண்ணதுதான் அந்தமிலா கண். அந்த அந்த கண் என்பதே ஆத்ம வஸ்துவாக சொல்லி அதுதான் எல்லாம் பார்க்கறதுன்னு சொல்லி அது அந்தமில்லை என்பதனால அதுக்கு ஆதியம் இல்லைன்னு சொல்லி இந்த ஆதி அந்தமற்ற இயல்பாகிய ஆன்ம இயல்பை கண்ணதுதான் அந்தமிலா கண் என்று முடித்தார். அப்படியே இருக்கின்ற இந்த பரமாத்ம வஸ்துவுக்கு உருவம் அருவம் உரு அருவம் இவற்றை கற்பிப்பதே ஒரு கற்பனையா முடியும், கற்பிப்பதே ஒரு கற்பனையில பந்தமா முடியும். நாம் கட்டுண்டோம் என்ற பந்தத்துக்கு பத்தி ஆன்மாவுக்கு ஒரு பந்தத்தை நாம் ஏற்படுத்தி விடுவோம். இந்த ஆன்மா எதனையும் சாராதது, எதனையும் ஆதாரமாக கொள்ளாதது. அதனால்தான் இதை நிராலம்பம் என்பார்கள். அப்படி நிராலம்பமாக இருக்கப்பட்ட, அதாவது எதனையுமே ஆசிரியிக்காதது அப்படின்னா அது அது அதற்கு ஆதாரம் அதுவே. உள்ளது ரமண புராணத்துல சொல்றார், உலகிற்கு ஆதாரமாய் ஓர் தனக்கு நிராதாரமாய் நிலாமோன வானே அப்படின்றார். அப்படி இது அதற்கு ஆதாரம் அதுதான், அதற்கு தனியா வேற ஆதாரம் எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் விசார சங்கிரகத்திலையும் சொல்லியிருக்காரு. அது முன்னாடியே கூட நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த ஆத்மா என்பது ஸ்வயம் சொல்றது அப்படியே அந்த வரிகளை சொல்றேன். ஆத்மா ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம், அதை இப்படி என்றும் அப்படி என்றும் பாவிக்க வேண்டாம். அந்த அவ்வாறு பாவிக்கும் நினைப்பே பந்தம். ஆத்மாவோ இருட்டும் பிரகாசமும் இல்லாத தேஜஸானபடியினாலே, அது இருட்டுமல்ல வெளிச்சமும் இல்லை, இது கடந்த ஒரு வெளிச்சம் தேஜஸாக இருப்பதினாலே அதை இவ்வித பிரகாசம் என்று பாவிக்க வேண்டாம். அப்படி செய்தால் அதுவே ஒரு பந்தமாக முடியும். இப்படி விசார சங்கரத்துல பகவான் சொல்றத சொல்லி இருப்பத அவர் இந்த உள்ளது 40வது பாடலினுடைய 12 வரிகளா வைச்சார். இந்த இடத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் முக்தி நிலையை பற்றி பேசும்போது உருவம் அருவம் உருவருவம் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றது எதுவோ அந்த அகந்தை உரு தெரியாமல் குழைக்கப்பட்டால், அழிந்து ஒழிந்தால், அது குழைத்தல்னா உரு தெரியாமல் அடித்தல்னு பொருள். அது மறுபடியும் உரு பெற்று வரக்கூடாது, அதுதான் குழைத்தல். திருவாசக பெருமானும் அந்த குழைத்த பத்து பாடியிருக்கார். பகவான் முருகனார் சுவாமிகளும் குழைத்த பத்து பாடியிருக்கார். அதுல குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்று அவர் மணிவாசக பெருந்தகையும் என்னை ஈஸ்வரன் என்னை குழைத்து விட்டார். கோனே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே, கோனே என்னை குழைத்தாயே என்கிறார். அதை முடிக்கிறதே, குழைத்த பத்து முடிக்கிறதே, கோனே என் தலைவனே என்னை குழைத்தாயே. பெரிய பதமோ புராண நீ தந்து அருளாதே. எனக்கு துருவ நட்சத்திரம் போல ஒரு பெரிய ஒரு பதவி, ஒரு நட்சத்திர பதவி, புகழ், பிரகலாத சுவாமியை போல நிரந்தரமான ஒரு புகழ், இப்படி புகழோ பெரிய பதமோ எனக்கு தந்து அருளாது. குடுக்கத்துக்கு யார் அங்க இருக்கா? அது மணிவாசகருடைய அனுபவம். அதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு தனித்துவம் ஒண்ணு இருக்கணுமே. அப்படி தந்து அருளாதே எனக்கு கொடுக்காமல், இதுக்கு எவ்வளவு பேருக்கு இதுக்கு அர்த்தம் புரியும்?
பகவான் புரிஞ்சாதான் அது மணிவாசனுடைய மனப்பான்மையே புரியும். எனக்கு அதெல்லாம் நீ எதுவுமே கொடுக்கலப்பா. ஏன்னா கோனே, என் தலைவனே, அரசே, என்னை குழைத்தாயே, என்னை குழைச்சுட்டியப்பா, அப்புறம் நீ யாரு கொடுக்க போற? நாம் இருவரும் இப்போது ஒன்றாகி விட்டோம் அப்படின்றார். அப்படி குழைப்பதுதான் பந்த வீடற்ற பரசுக முக்தி அப்படின்னு. இதை எப்படி அதை சொல்றாருன்னா, உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உரு அழிதல் முக்தி உணர். உண்மையான முக்தி இது அழிதல் தான். இந்த அகந்தை அழிவதுதான் உண்மையான முக்தி நிலை. ஏனென்றால் இந்த அகந்தை தான் இந்த முக்தி நிலை எப்படி இருக்கு, உருவமா அருவமா உருவம் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டட் டு தட் ஸ்டேட், இந்த விசாரங்கள்லாம் உருவமா அருவமா உருவம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்கே எண்ணங்கள் அற்ற நிலையா இருப்பதினாலே. அப்போ அதுக்கு ப்ரீரெக்விசிட் இந்த அகந்தை உரு அழிதல், இதுதான் முக்தி என்று கூறுகின்றார். இத குருவாச்சக கோவிலையும் பகவான் சொல்றார். அவன் அங்க சொல்லியிருக்க விதம் ஒரு மெய் சிலிர்ப்பதுன்றால அது ஒரு ஃப்ரெஷ் ஆங்கிள் சொல்றார். அகந்தை அழிந்தால் அடியரும் ஆவர், அகந்தை அழிந்தால் அறிஞரும் ஆவர், அகந்தை அழிந்தால் அண்ணலும் ஆவர், அகந்தை அழிந்தால் அருள்வெளி அன்றே. குருவாச்சக கோவில் 161வது பாடல். அகந்தை அழிந்தால், இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தோணும், அர்த்தம் பார்த்தா ரொம்ப ஜிலு ஜிலுன்னு ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்காது நினைச்சு பார்க்கறதுக்கு. அகந்தை அழிந்தால் அடியவர்னா பக்தன். பக்தி நிலையிலே உண்மையான பக்தி, ஒரு உண்மையான பக்தன் யார்? அவன் அகந்தை அழிக்கப்பட்டவன், அடியவர் ஆவர். மற்றபடி நாம் பகவான் பக்தர்னு அகந்தை அறியாம சொல்லிக்கிறதெல்லாம் பாதி கிணறு தாண்டது தான். அகந்தை அழிந்தால் அறிஞரும் ஆவர். அறிஞர்னா ஞானி. அகந்தை அழிஞ்சாத்தான்ப்பா அவனுக்கு ஞானம் கிடைக்கும், நீ ஞானியாவாய். அகந்தை அழிந்தால் அண்ணலும் ஆவார். அண்ணல் தான் அங்க கடவுள். ஆகவே பக்தன், ஞானி, கடவுள், இந்த தெய்வம், இந்த மூன்றும் ஒரே நிலைதான். உண்மையான பக்திமான் ஞானியாக இருக்கிறான், உண்மையான ஞானியாக அகந்தை அழிய பெற்றவன் கடவுளாக இருக்கிறான். அகந்தை அழிந்தால் அருள்வெளி அன்றே. எப்பொழுது அகந்தை அழிகின்றதோ அப்பொழுதே யூ பிகம் கிரேஸ். அந்த வெட்ட வெளி அருளே சொரூபமாக இருக்கின்ற அந்த போக்கு வரவற்ற பொதுவெளி ஆன்ம சிதாகாச பெருவெளியாக அருள் வெளியாக நீ மாறிவிடுகிறாய். அன்றே, அப்பவே அந்த க்ஷணமே நீ ஆகிவிடுகிறாய் அப்படின்றார். இந்த அகந்தை ஒரு அழிதல் என்பதுல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது சொல்ற விதம். அதுக்கடுத்து 163வது பாட்டும் அப்படித்தான் இருக்கு. அந்நியமா நானா அறிவுற்றோன் நான்மறையும் பண்ணியதான் மாத்திரம் பார்ப்பான் ஆகான். அந்நியமாக, தனக்கு அந்நியமாக விளக்குகின்ற நானாவாம் ஞானம் அஜ்ஞானமாம், அப்படிப்பட்ட அஜ்ஞானங்களே பெருசா அறிவு என்று அதை அடைந்தவன் சகல சாஸ்திர பண்டிதர்கள். நான்மறையும் பண்ணியதான் மாத்திரம், 4 வேதங்களில் சதுர்வேதியாக கற்றறிந்து இருப்பதினால் மாத்திரம் பார்ப்பான் ஆகான். அவன் ஞான வஸ்துவை பார்ப்பான்னா இங்க அந்தணன் இல்லை, ஆத்ம வஸ்துவை பார்ப்பவன் ஆகான். ஆத்ம வஸ்துவை அவன் தரிசனம் செய்ய மாட்டான். நம்மளுக்கு என்ன தோணும், அவ பேசுற விதம், அந்த சொற்பொழிவு அப்படியே நம்ம திக்பிரமே அடைய வச்சு கேட்கிறவாளுக்கு இவர் கண்டிப்பா ஒரு ஞானத்தை அடைஞ்சிருப்பார் நமக்கு தோணும். ஆனா அந்த மாதிரி பேசுபவர்கள் அவர்களுக்குள்ள நான் யாருன்னு கேட்கணும். உண்மையிலேயே நாம் ஞானத்தை அடைந்திருக்கின்றோமா என்று அவர்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவளுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை. இந்த பாடல் பார்ப்பான் ஆகான், ஊரை நம்ப வைக்கலாம். நம்ம எந்த நிலையில் இருக்கோம் நமக்கு தெரியுமே. தன்னழிவு பார்ப்பான், தன்னுடைய அகந்தை அழிவை உணர்ந்தவன், அதை பார்க்கிறவன் பொருள் உணரும் பார்ப்பான்.
பொருள்னா இங்க ஆன்ம வஸ்து. வஸ்துவை பார்ப்பான். அந்த வஸ்துவை உணர்தல்னா அனுபவித்தல். அந்த அனுபவிப்பதினாலே அவன் பார்ப்பான் ஆகிறான். மற்றோன் இந்த மாதிரி பார்க்கலன்னா உள்ளம் வேர்ப்பான் பிறர் பழிக்க வீழ்ந்து. உள்ளம் வேர்ப்பான்னா உள்ளம் பதைபதைப்பான். சும்மா எல்லாரையும் நம்ம ஞானத்தை அடைஞ்சிட்டோன்ட்டு கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு வாழ்க்கையை வாழறவன், அப்படிப்பட்ட ஒரு வேஷதாரி இறுதியில கண்டிப்பா he will be exposed. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த காலத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். இப்பெல்லாம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த மூளை செல்கள்லாம் ஒர்க் பண்ணலன்னா டிமென்ஷியா வருது. அப்போ அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவா தெரியாது. அதனால தான் அப்பயே தீட்சிதர் நான் உன்மத்தம் பிடிக்கட்டும் எனக்குன்னு சொல்லி உன்மத்தங்காயை சாப்பிட்டு அப்போ பண்ணும்போது அவருக்கு அப்படியே ஒரு மணிப்பிரவாளமா அந்த ஸ்லோகத்தை ரொம்ப பெருசா சொல்வா. அவருடைய வெரி பீயிங் வாஸ் ஃபுல் ஆஃப் லார்ட் சிவா. அப்படியே ஆத்ம ஞானம் கொப்பளித்துக் கொண்டு வந்ததான். அப்பயே தீட்சிதர் நோன் ஃபார் இஸ் அத்வைத்திக் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். மூன்றாவது பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலயே இருக்கு 166. அதுல மூலமாய் இயைந்த முனைவனது திருக்கூத்து ஏலவே காணின் இதுவாகும். ஞாலத்து எழுமே அகந்தை எழுமாயின் அகிலமும் அஃது விழுவேல் அனைத்தும் விழும். அதாவது மூலமாய் இயைந்த முழு முதற் பொருளாகிய இறைவனுடைய அந்த அந்த முனைவன் தான் அந்த இறைவனுடைய திருக்கூத்து ஏலவே காணின். ஏலவேன்னா பொருந்தும்படியாக அது இறைவனுடைய அந்த திருவிளையாடலை ஆராய்ந்து பார்த்தால் இது புலப்படும். ஞாலத்து எழுமே அகந்தை எழுமாய் எழும். இந்த ஞானத்துல பூமியில நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில அகந்தை எழுமேல் இந்த உலகம் எழும். அஃது விழுமேல் அனைத்தும் விழும். அந்த அகந்தை இல்லாமல் போனால் இந்த அகந்தையினுடைய வெறியாட்டங்கள் அத்தனையும் இல்லாமல் போகும். அந்த பகவானுடைய அந்த 26வது உள்ளது 40 26வது பாடல் தான் இந்த பாடல். அதை வச்சுதான் முருகனார் அந்த அப்படியே எழுதியிருக்கார். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தை இன்றேல் இன்று அனைத்தும். அகந்தையே யாவும் ஆதலால் யாது இது என்று நாடலே ஓவுதல் யாவும் எனவோ. அந்த அகந்தையை நீக்குவது என்பதற்கான விஷயம் என்னன்னா, இந்த அகந்தை எங்கே உற்பத்தி ஆகின்றது என்று நாடுவதே, மூலத்தானத்தை நாடுவதே ஓவுதல், அதை நீக்குவது ஆகும். அந்த அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தையின்றேல் இன்று அனைத்தும் என்ற வார்த்தைகள் தான் இந்த குருவாச்சக கோவையில 166வது பாடலாக இருக்கின்றது. அதை உங்களுக்கு நான் சுட்டி காமிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை சொன்னேன். இப்படி இந்த அகந்தைய சுட்டி காட்டி பின் பாயிண்ட் பண்ணி நமது உள்ளே அறிவுக்கனலை வளர்த்து அந்த ஆன்ம சூரியோதயத்தை எழுப்பி அதை உருவாக்கி நமக்கு நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அகந்தையை முழுவதுமாக அழிப்பதுதான் இந்த உள்ளது 40 நோக்கம். த எய்ம், ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இதுக்கு அகந்தையினுடைய அழிவு தான். இப்படி இவ்வளவு பெரிய ஒரு கிரந்தத்தை முருகனார் சுவாமிகள் நமக்கு அளித்திருக்கிறார். முருகனார் சுவாமிகளுக்கு இந்த ஆன்மீக உலகம் எந்த அளவு நன்றி கடன்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு எல்லையே இல்லை. காலகாலத்திற்கு பகவானுடைய அந்த உண்மை நிலை எப்படி இருக்கின்றத இந்த உள்ளது 40 மூலமாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் முருகனார். பகவானே முருகனாரை பத்தி பேசும்போது சொல்லி இருக்கார், அவள்லாம் மகானுபாவர்கள், அவள்னா பெரிய பண்டிதர்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பகவான் அவருடைய தமிழ் அறிவை கண்டு வியந்திருக்கிறார்.
ஆனா முருகனாரோ தம்முடைய தமிழறிவு மட்டுமல்ல, ஆன்ம ஞானமும் கூட எல்லாமே பகவான் போட்ட பிச்சை என்று வாழ்ந்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா ரொம்ப ஈஸியா ஒரு ஆசிரமம் அவருக்கு அவர் அமைத்துக் கொண்டிருக்க முடியும். அப்படி ஒரு ஆசிரமம் அமைந்தால் தன்னுடைய பேர் புகழ் நிலைத்து விடுமே என்ற ஒரே காரணத்திற்காக அதை முற்றிலும் தவிர்த்தார். பகவானைப் போலவே காவி அணியவே இல்ல. தூய கதர் ஆடை, கதர் வேட்டி, கதர் சட்டை இப்படித்தான் அவருடைய ஆடையும் இருந்தது. அந்த ஆன்ம வஸ்துவை பிரதிபலிக்கின்ற அந்த வெண்மை அவருடைய ஆடையிலே வெளிப்பட்டது. பகவான் நமக்கு பேருள் செய்த ஒரு மாபெரும் மகோன்னதம் முருகனார். பகவானுடைய இந்த உள்ளத 40 இந்த 40 பாடல்களைத்தான் அவர் 40,000 பாடல்களாக பாடினார். அதெல்லாம் அதுல ஒரு 30,000 27,000 பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது பாட்டுக்கு பாட்டு அவருடைய அனுபவம் எப்படி இருக்கு, எப்படி சொல்றாருன்னா, நான் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டேன் என்று இப்போ சொல்றேனே, இந்த செருக்கு எனக்கு எங்க எப்படி உண்டாச்சுன்னு நீங்கள்லாம் யோசிக்கிறீங்களா? ரமண ஞான போதத்துடைய 7வது பாகமும் 6வது பாகத்திலேயும் சொல்றார். இந்த ஆணவம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த பூபானிடத்தே பகவான்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த ஆணவம் நான் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டேன்னு இந்த ஞான போதத்தை பாட்டுக்கு பாடு நான் ஞானத்தை அடைந்தேன் என்று சொல்கின்ற ஒரு ஆணவம், அதுவும் பகவான் கிட்ட தான் எனக்கு வந்ததுன்றார். இப்படி இந்த உள்ளது 40 பாடலை உருவாக்கியவர் பகவானோடு கலந்தாலோசித்து பகவான் இவரை எந்த அளவுக்கு மதித்தால் கால காலத்துக்கு தமிழ் மொழி இருக்கின்ற வரையிலே இருக்க போகின்ற ஒரு ஆல் டைம் கிளாசிக்னு அப்படி ஒரு பாடலை ஏற்றும் பொழுது இந்த முருகனாரை கலந்தாலோசித்திருப்பார். தன்னுடைய சிம்மாசனத்திலே அரியாசனத்திலே ஒரு சரியாசனம் கொடுத்தார் முருகனாருக்கு. உள்ளத 40 காலகாலத்திற்கு பகவான் ஏற்றினார் என்றால் அவர் கூடவே முருகனாரை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நூல் இந்த உள்ளது 40. இந்த உள்ளது 40 நம் கண்ணிலே படுவதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த நூலை திறந்து படிப்பதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த நூலிலே நாம் கற்றவைகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடிந்தால் அப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவை அத்தனையும் நிகழ்ந்தால் நமக்கு எண்ணங்களாகிய சிக்கல்கள் நீங்கி நாம் சுகத்தை அடைவது என்பது அதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவை ஒவ்வொன்றும் எப்பொழுது அந்த புத்தகத்தை நாம் பார்த்து விட்டோமோ, எப்போது அது நம்ம கண்ணில் அது பட்டுடுத்தோ, இவை நாம் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் படிப்படியாக நடந்தே தீரும். These other consequences are just inevitable. நிசரதம், சரதம்னா inevitable, நிகழ்ந்தே தீரும். அதனால்தான் நிசரதம்ன்ற வார்த்தையை உபயோகிப்பார்கள். அதனாலதான் பகவான் அந்த நவளநூர் திரட்டு மொத்தமா இந்த உள்ளத 40 இடம் பெற்றிருக்கின்ற நவளநூர் திரட்டுக்கு முன்னரே எழுதும் பொழுது டி.கே. சுந்தரேசையர் கூப்பிட்டு நீ எழுதுன்னார் முன்னுரை. நிறைய பேர் பேசியிருந்தா யார் எழுதலாம், எல்லாரும் பயப்பட்டா எழுதுறதுக்கு. அப்போ பகவானே கூப்பிட்டு இவரை நீ எழுதுன்னார். எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, நீ இங்கிலீஷ் எழுதி கொடு. அவர் இங்கிலீஷ் ரொம்ப கன்வர்சன்ட், அது சகஜமா வந்துடும், நான் மொழிபெயர்த்துக்கிறேன் அப்படின்னார். அப்படித்தான் நிகழ்ந்தது. அப்படி பண்ணும்போது இவர் கடைசியா அவர் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு பண்ணும்போது இவர் கூப்பிட்டு இது பார்த்து அது என்ன ஐயம் இல்லை, இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி இது பண்றவாள் முக்தி நிலையை அடைவது, முக்தி பேரு அடைவது திண்ணம் அப்படின்னு மாத்தினார் அத பகவான். ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல எழுதினப்பறம் இவ 2 பேரும் பேசி தமிழ்ல பண்ணி அப்பதான் இந்த ஐயம் இல்லைன்னு அவர் பண்ணும்போது இவர் ஐயம் இல்லைன்னு ஒத்துக்கல பகவான், திண்ணம்னு. அப்படி பகவானுடைய சத்திய வாக்கு இந்த உள்ளத 40 இருக்கின்றது. நாம் எல்லோரும் பாக்கியசாலிகள். இந்த நிலையை அடைவதற்கு இந்த நூலை
தெரிந்து கொள்வதற்கு. அத எவ்வளவோ நாம் வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு. இத இந்த நூலை, இப்படிப்பட்ட ஒரு நூல we must approach it with all the respect it deserves, with all the dignity it deserves. அப்படிப்பட்ட நூல் நம் கையிலே வந்திருக்கின்றது. இது நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த சொற்பொழிவுகள், இந்த உள்ளது 40 சொற்பொழிவுகள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். It should always, when you talk something, it will be food to some people and it will be always a poison to some people என்பது பொது விதி, மாற்றப்பட முடியாதது. எல்லாருக்கும் ஒத்து போறாப்புல பேசுவது என்பது இம்பாசிபிள். அதனால தான் கான்ட்ரவர்சிஸ் வருது. ஆனால் இந்த நூலை, இந்த சொற்பொழிவுகள் எல்லோருக்கும் ஒரு உணவாக மட்டுமல்ல, நாட் ஓன்லி ஜஸ்ட் அ ஃபுட், இட் ஷுட் பி அ பிக் ஃபீஸ்ட் என்று நான் பகவானை வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டுகோளை பகவான் எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். மறுபடியும் இந்த கட்டுரைகள்லாம் எழுத நேர்ந்ததும் பகவானுடைய ஒரு அருள் தான். யாராவது ஒருத்தர் காரணமா இருப்பார். பேசுறதுக்கு பேச வச்சது இவர் கிருஷ்ணமூர்த்தி, கிஷோர், இது மாதிரி இவர்கள்லாம் தான் ரொம்ப தீவிரமா பண்ணுங்கன்னு சொன்னது. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கா. எனக்கு எல்லா பேரும் சொல்றதுக்கு டக்கு ஞாபகம் வரல. நிறைய பேர் இதை சொல்லியிருக்கா. அவ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அது மாதிரி எழுத வச்சு இதை கட்டுரையா மாத்தணும்ன்றதும் அந்த பாகியரதி மேடம்னால, அவதான் ரொம்ப தீவிரம். என்னால சும்மா பேச்ச கேட்டால என்னால ஃபாலோ பண்ண முடியாது சார், நீங்க எழுதி கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு வற்புறுத்தினார்கள். அதனால பண்ணோம். இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக இத புக் ஃபார்ம்ல பண்ற ஒர்க் ரொம்ப தீவிரமா இருக்கு. இது போற தீவிரத்தை பார்த்தா ஒரு வாரத்திலேயே முடிச்சிருவோம் போல இருக்கு. when you work 10 to 12 hours and only you have to, எல்லாம் எழுதி ரெடியா இருக்கு. இதை ஜஸ்ட் புக் ஃபார்மா ஃபார்மேட்டிங் பண்ணணும். அது ஐ கேன் டூ தட். என்னுடைய நான் எழுதின புக்கு எல்லாத்துக்கும் டைப் பண்ணி வந்தா நான் தான் ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கேன், புக்கை ஆக்கியிருக்கேன் அந்த பேஜ் மேக்கர்ல. அதுக்குன்னு கத்துட்டேன். அது டைப்பிங் சின்ன வயசுல கத்துன்னு இருக்கணும். அது இப்போதைக்கு அது இல்லைன்றதுதான். அது இன்னும் பெட்டர் திங் இஸ், நான் எழுதி அனுப்பிச்சிட்டேன்னா அதை டைப் பண்ணி வரும்போது நான் பார்க்கும்போது அந்த டைப்பிங் மிஸ்டேக் பார்க்கும்போது கருத்து நக்கீரர் சொல்வார், சொற்குற்றம் இருந்தாலும் பரவாயில்லை, மன்னிக்கப்படலாம், பொருட்குற்றம் மன்னிக்கப்பட முடியாதது அப்படின்னு. அப்படித்தானே அவ ஈஸ்வரனோட அவரு சண்டை வந்ததே அதனாலதானே, ஆக்ரோஷமான ஒரு வாக்குவாதம் வந்ததே அதனாலதானே, பொருட்குற்றம் இருக்குன்றதுனாலதானே. அப்படி அந்த பொருட்குற்றம் ஏதாவது இருக்கான்றத ரொம்ப முக்கியமா பார்க்க முடிந்தது. கட்டுரை பண்ணும் பொழுது பேசும்போது நிறைய பேசுவோம், கட்டுரையா வரும்போது ரொம்ப கச்சிதமா அது சிலை வடிப்பதை போன்றது இந்த கட்டுரை எழுதுவது. இப்படியெல்லாம் நிகழ்ந்தது. இப்படி இந்த நூல்ல ஒரு பெரிய அம்சமா என்ன ரொம்ப கவர்ந்த அம்சம், குருவாச்சோகோவே இருக்கிற பாட்டுக்கெல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பது. இதையெல்லாம் முன்னாடி பண்ணவாள்லாம் பண்ணல. ஏன் பண்ணல அது வேற விஷயம், பண்ணல அவ்வளவுதான். அது ஒருத்தர் ஏன் முருகனார் ஒழிவியல் ஒடுக்கத்துக்கு ஒருத்தர் உரை எழுதினா நல்லா இருக்கும்னு பகவானே சொன்ன அப்புறம் முருகனார் பண்ணாம விட்டாருன்னா ஏன் சாமி பண்ணலன்ற கணக்கம்மா. கை வரலமா அப்படின்னு கையை காமிச்சிருக்கிறாரா, கை வரலமான்னு. அப்ப கை சோர்ந்து போறதுமா, அது எழுத மாட்டேன்றதுமா அப்படின்னு வர சின்ன குழந்தை மாதிரி. அப்படி அவருக்கு அந்த பகவான் என்ற அந்த கடலை தாண்டி வர முடியல. அதனாலதான் கணக்கமா நீங்க எழுதுங்களேன் அப்படின்னா. அம்மா ரொம்ப வற்புறுத்தி எழுதி வைத்த நூல் அது. இன்றைக்கு கணக்கம்மா அவர்களை ரொம்ப ரசிக்கிறேன். இந்த புக்கை பிரிண்ட் பண்ணி அம்மா கிட்ட கொடுத்திருந்தா அம்மா அதை பார்க்க எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. இவர்களெல்லாம் ரமணலோகத்தில் இருக்கிறார்கள். பேராசிரியர்
சுவாமிநாதன் அவர்கள், குஞ்சு சுவாமிகள், HV சார், சாதுவோம் சுவாமிகள், முருகனார், எப்பொழுது நீங்கள் சிவலோகத்தை நம்புகின்றீர்களோ, எப்பொழுது நீங்கள் 63 நாயன்மார்கள், வைகுண்டத்தில் 12 ஆழ்வார்கள், இவர்களெல்லாம் லைவா நம்மை வழிநடத்தி செல்வதற்கு இருக்கிறார்கள் என்னும் பொழுது, இந்த ரமண லோகத்துல பகவானுடைய அடியவர்கள் சூழ பகவான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அங்கே கனகம்மா அவர்களுக்கும் HV சார் அவர்களுக்கும் மிக பெருத்த அளவிலே ப்ரொஃபசர் பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் குஞ்சு சுவாமிகளுக்கும் இந்த விளக்க உரை ஒரு அலாதியான ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு மனநிலையை அவர்களுக்கு இந்த நூல் நிச்சயமா கொடுக்கும். இதில் நம்ம கவர் பண்ணாத விட்ட விஷயமே இல்லை. உள்ளத 40 பத்தி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ, எப்படியெல்லாம் எந்தெந்த கோணங்களினால ஆராய்ந்து பார்க்க முடியுமோ, நீங்க நம்ம இன்டராக்ஷன்ல பண்ண இதெல்லாம் கூட அதுக்கப்புறம் நான் அந்த உங்களுக்கு அனுப்பிச்சு கட்டுரைகளுக்கு அப்புறம் சிலது ஆட் பண்ணியிருக்கேன் அதுல. இப்படி ஒரு முழுமையான ஒரு நூலாக இந்த சிறியனை வைத்து பகவான் செய்த அந்த ஒரு பெருங்கருணையை நினைத்து நினைத்து அந்த பகவானின் மீது வைத்த அன்பை நினைத்து உருகி போகும்படியாக இருக்கு. உருகி போகிறேன். இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? மீண்டும் மீண்டும் என்னை இந்த ரமண பணியிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது அல்லும் பகலும் அனவரதமும் என்னுடைய ஜீவிதமாக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் பகவானிடத்திலே வைத்து உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ஈகாபார சௌபாகியங்கள் நிறைந்த ஒரு பெரும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பகவான் இந்த உள்ளத 40 மூலமாக அருள வேண்டும். இதை நீங்கள் எல்லாம் கடைபிடித்து பகவானுடைய அந்த ஒரு பெரும் கருணைக்கு பாத்திரர்களாகி இந்த நாம் கண்ணை பெற்றதின் பயனை, பார்வை படைத்ததின் பயனை, இந்த நூலை பார்த்து பார்த்து அந்த இறுதி பயனாகிய அந்த முக்தி நிலை, எண்ணங்கள் அற்ற நிலையை நாம் எல்லோரும் அடைய வேண்டும் என்று பகவானையே பிரார்த்தித்து இந்த இறுதி வகுப்பை என் மனதிற்கு நான் ரொம்ப பயந்து ஆரம்பித்த ஒரு, எனக்கு எப்பவுமே ஒரு அலாதியான ஒரு அசட்டு தைரியம் என்றைக்குமே உண்டு. இந்த உள்ளது 40 அது மொத்தமா இல்லாமல் போனது. அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய ஒரு பிரசன்ஸ் சத்சங்கத்துல நீங்கள் வந்து இருந்து உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதுதான் எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது. அதுதான் என்னை வழிநடத்தி கொண்டும் சென்றது. இதெல்லாம் என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நாம் இந்த நமது தலைமுறை மட்டுமல்ல, இது போகின்ற தலைமுறையினர் எல்லாரும் கூட அவர்கள் பார்வை பெற்றதின் கண்ணுடைத்தோர் கண் பெற்ற பயனை பெற வேண்டும், இந்த நூலை படித்து இன்புற வேண்டும் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே மீண்டும் நாம் சந்திப்பது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பகவானுடைய பெருங்கருணைக்கே ஆளாக்கி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். இந்த சத்சங்கம் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்குங்கிறத 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். நீங்க எல்லாருமே வரணும். ப்ராபபிளி இந்த தாயுமானவருடைய பாடலுக்கு உரிய ஒரு விளக்கத்தை ஒரு 10-15 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனால் இந்த உள்ளது 40 சொல்லப்படுகின்ற அந்த நிலை, அந்த முக்தி நிலை எப்படிப்பட்டது என்பதை தாயுமானவ சுவாமிகள் மிக விளக்கமாக எடுத்துக்காட்டி இருக்கிறார். அதனால தான் பகவான் அதை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அந்த பாடலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை அடுத்த வகுப்பிலே 40வது வகுப்பிலே அதை பார்ப்போம் என்று சொல்லி தொடர்ந்து உள்ளது 40 பாராயணம் 40 பாடல்களையும் பாராயணம் செய்வதற்கு வெஸ்ட் அதற்குரிய விற்பனர்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். அவர் 5-6 பேர் வருவா, மேக்சிமம் ஒரு 10 பேர் இருப்பா. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ஆன்லைன்ல இதே மாதிரி அந்த 40வது வகுப்பிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரையில் இதை அட்டன் பண்ணாதவா கூட வரணும் அப்படின்னு நான் கேட்டுண்டு உங்களிடமிருந்து
விடை பெற்றுக் கொள்வது என்பது ரொம்ப சிரமமான காரியமாக இருந்தாலும் இது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, 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 நன்றி. நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சரணம் 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 சத்குரு ரமணா, நமோ நமோ. ஞால மகாகுரு, ஞால மகாகுரு, ஞானேசாய நமோ நமோ. கூர்மமும் மச்சமாதி தசவித கோலமெடு தோய், நமோ நமோ. சாந்தி 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 அருள்வாய், சாந்தரமணா, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன் மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத். சார் ஒரு சின்ன ஒரு சின்ன இது உருவாய் அருவாய் உளதாய் இவதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் கதியாய் வருவாய் குருவாய் வருவாய் அழுவாய் குகனேன்னு முடியுது இல்லையா கந்தர நூதியில. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இது நீங்க கட்சி இந்த குருவாய் வருவாய் அருவாய் குகனேங்கிறதுக்கு எங்களுக்கு அவரோட இதுங்கிறதுக்கு நீங்க குருவா எங்களுக்கு இப்ப பாடம் எடுத்திருக்கு. ரொம்ப நன்றி சார். வெரி வெரி அப்ரோப்ரியேட். ஆமா. I request Kannanji, I request all of you to unmute it and clap for a second. நான் எழுந்து நின்னு இது பண்ண நினைக்கிறேன் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். Please everyone should clap. ஆக்சுவலா நேர்ல உங்க ஆத்துல உங்களை பார்த்து மரியாதை பண்ணி இது பண்ணணும். அது பண்ண முடியாதனால we are doing this way. நமஸ்காரம். ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் ஜூன்ல மெட்ராஸ்க்கு வரேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய சஜஷன். மெட்ராஸ்ல இருக்கவா பண்ணலாம். பட் மிச்சமா மிச்ச டைம் மெட்ராஸ் போகும்போது சார் நேர்ல பார்த்து மரியாதை பண்றது அதுக்குதான் சொல்றேன். இல்ல அதுக்குதான் சொல்றேன். நான் இப்போ கனடால இருக்கிறதுனால ஜூன்ல 22 நான் வரேன் மெட்ராஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குரூப் இது பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது எல்லாரும் இது பண்ற யார் யாருக்கு முடியுமோ எல்லாரும் கலந்துக்கோங்க. ஒரு ரிக்வெஸ்ட். பட் அது வேற இன்னொரு விதமா கூட பண்ணலாம். அது ஒண்ணு சொல்றேன் சார். ஒண்ணு சொல்றோம். நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு இமெயில்ல அனுப்புறேன் இதுல அனுப்புறேன்னு சொல்றது இல்லையா, அது வேண்டாம். நாங்க அப்ப நேரே வாங்கிக்கிறோம். கண்ணன் சார் என்னுடைய சஜஷன் சரியா நினைக்கிறேன். அவர் சார் ஏதோ சொல்றாரு. சார நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்னுடைய பழக்கத்துல அவர் இதுக்கு முன்னாடி 2 பரீட்சை எழுதினத்தையும் இது மாதிரி அவர் பண்ணார். அதனால அட்லீஸ்ட் இந்த தடவையான நேர்ல வாங்கணும்ங்கிற ஒரு ஆசை எனக்கு. இல்ல ஒழுவில் ஞான தமிழ் படிச்சப்பவும் அது இல்ல, ஒழுவில் ஒடுக்கம் படிச்சப்பவும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் இந்த தடவையான அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது சார் சாரோட இல்ல சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். மனசு ஃபுல்லா அப்படியே ஆழ்ந்து போயிருக்கு, பேச வரமாட்டேன்றது. பட் எனக்கு என்ன தோணித்து, we will have a release function for this உள்ளது 40. நம்ம as usual நம்ம ஒரு நல்ல ஒரு விஐபி எல்லாம் கூப்பிட்டு நல்ல கிராண்டா பண்ணுவோம். அப்ப பண்ணும்போது அந்த விழாவுக்கு நீங்க அத்தனை பேரும், நீங்க பாம்பேல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, இந்த உள்ளது 40 ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். சார்
திடீர்னு என்ன கனடால இருந்து டிக்கெட் எல்லாம் மாத்த முடியாது, டிக்கெட் எல்லாம் மாத்த முடியாது. அதனால ஜூன் 22 அப்புறம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும். எல்லாம் பகவானோட அருள். பகவான் எப்படி டிசைட் பண்றாரோ அப்படி நடக்க போகுது. எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் சார். ஆனா இப்ப என்ன சொல்றேன், இதுல டிஸ்கஸ் பண்றது ஒண்ணு செய்யலாமா சார், ஒண்ணு செய்யலாமா? மீனாட்சி காலேஜ் தான் உங்களை முதல்ல மீட் பண்ண. சரி, என்ன அதே மாதிரி அங்கதான் மீட் பண்ணது உங்களுக்கு, எனக்கு சான்ஸ் கிடைச்சது. பட் அதே மாதிரி மீனாட்சி காலேஜ்லயே பண்ணலாமா? இத எப்படி அதான் ஜூன் 22 அப்புறம் வச்சுக்கோங்க. அதான் ஒரு அந்த டைம் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு விஐபி கூப்பிடணும்னா அவளுக்கெல்லாம் ஒரு 3 months டைம் கொடுத்தாதான் it will work out. ஆமா, that will be appropriate. நம்ம இப்ப இந்த கிளாஸ் வெளியில போயிட்டு இருக்கோம். இதோட தாத்பரியம் மனசுக்குள்ள போயிருக்கும் அந்த நன்றி, அந்த எக்ஸ்பிரஷன் தான் இப்ப ஐ வாண்ட் டு ஷேர் நவ். தாய்மானவர் பாடுன்னு சொன்னேன். நான் எதேச்சியா சௌந்தர லஹரி, சிவானந்த லஹரி கத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுல அந்த அண்ணாங்கிறவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் தாய்மானவர் பாட்டை கீழே போட்டிருக்கார். அப்படி அசந்து போயிட்டேன். அப்படி ஒரு அர்த்தம். அதை நீங்க சொல்றேங்கிறதே எனக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி நீங்க விடைபெறுகிறதுங்கிறது இந்த குரூப்ல இருந்து இல்லவே இல்லை. இது தற்காலிகமான ஒரு விடைபெறுதல், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு சீக்கிரம் எது ஆரம்பிச்சாலோ அதுக்கு நாங்க பண்றோங்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயம். நீங்க எப்ப பிக்ஸ் பண்றீங்களோ வர முடிஞ்சாதான். இப்ப நாங்க பெங்களூர்ல இருக்கோம், வரலாம். ஆனா ஹெல்த் பர்மிட் பண்ணுமா தெரியாது. ஆசைதான் வரணும்னு. நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல இருந்தா நாங்க ஆன்லைன்ல மீட் பண்ணிப்போம். அந்த மாதிரி அது அடுத்தது. ஆனா இப்போ மனசுக்குள்ள வந்திருக்கிற இந்த ஒரு சந்தோஷமும் பூரிப்பும், ஏதோ காரியங்கள் காதுல போடுறது. அனந்த கோடி நமஸ்காரங்கள். அந்த ரமணர் உங்களுக்கு நல்ல ஆயுசு, ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து நீங்க இந்த சத்காரியத்தை விடாம பண்ணணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். நடத்துங்க. சிவபுராணமும் நீங்க அர்த்தம் சொன்னேன்னா நான் பயங்கர சந்தோஷப்படுவேன். அதுக்கு பகவான் அருள் புரியணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த வார்த்தைகளோட இது டீப் எல்லாரும் சொல்றா. அது என்ன நீங்க சீக்கிரம் முடிச்சிடுவேன் சார். அது நீங்க அது கொஞ்சம் இவ்வளவு ஒர்க் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒரு இந்த மாதிரி அக்ஞானிகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க சார். அதுதான் நான் சொல்றேன். அது ரொம்ப அது அந்த தாட் இருக்கு. தட் இஸ் தேர் ஆல்வேஸ். ஏன்னா எனக்கு சிவபுராணமும் ரமண புராணமும் ஒரே மாதிரியா, அது திருவாச்சகத்தார் மாணிக்க வாசகரே மறுபடியும் முருகனாரா வந்து பண்ணது இந்த ரமண புராணம். அதனால அந்த சிவபுராணமும் ரமண புராணமும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணணும் அப்படின்றது எனக்கு மனசுல இருக்கு. பகவானோட அருளால நடக்கணும், நடத்தி வைப்பேன். அதுதான் பகவானை தான் வேண்டிக்கணும், பகவானை தான் வேண்டிக்கணும். அதே மாதிரி இந்த சத்சங்கத்துல இருக்கிற ஒத்தொத்தருக்கும் ஒரு நல்ல எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். நாங்க பெரியவா, அருமையான சத்சங்கம். எல்லாருக்கும் எங்களுடைய இது. உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் உங்க டிஸ்கஷனை டீடைல்டா பண்ணிக்கோங்க. எது பிடிச்சிருக்கு, எது அனுபவிக்கிறோம் அடுத்தது. ஏன்னா இந்த ரமணானந்தம்ங்கிற மாதிரி அந்த ஆனந்தம் விட்டு வெளியில வந்து லோக்கல் லௌகீகத்துக்கு போக வேண்டாம்னு என்னோடது. அதனால நான் சொல்லி முடிச்சிட்டேன். ரொம்ப அருமை. அதனால சொல்றேன், ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். பகவான் நல்ல ஆயுசு, எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நல்ல செட்டு. ரொம்ப அருமையா இருக்கா. அவ கேட்கிற கேள்வி நான் ரொம்ப பேசுறது இல்ல, பட் ஐ அப்சர்வ் திங்ஸ். இட்ஸ் வெரி நைஸ். Best wishes to everybody and namaskaram to Guruji. Thank you, sir. Thank you very much. Namaskaram, namaskaram madam. Santosham. தாய்மானவர் பாடல் வந்து ஆசைப்படுறேன் சார். பிசிக்கல் பிளேன்ல இருக்க முடியாட்டா கூட, பிசிக்கல் பிளேன்ல இருக்க முடியாட்டா கூட, ஏன்னா நாங்கெல்லாம் எங்களோட ஏஜையும் பார்க்கணும், ஹெல்த் பார்க்கணும், தள்ளி இருக்கிறத பார்க்கணும், so many other constraints. ஆனா spiritual and mental plainly we are always will be in that inauguration as well as in other things. That's what I want to assure you. That is there, but you please start another one for your convenience. Definitely or assured this audience will be there, no doubt about that. Santosham madam, santosham. Pannalam. Such a decision will be taken by Bhagavan. அது பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாரு பண்ணுவாரு. நம்ம அவர் வந்து அவர் இஷ்டப்படி விடலாம். அவர் இஷ்டப்படி விட்டோம்னா அது டெஃபினட்டா ரொம்ப நல்லா. இப்ப உள்ளது 40 எப்படி நடந்தது அது மாதிரி அவரு இஷ்டப்படாம விட மாட்டார். அவரு சேர்த்து தனியும் கண்டிப்பா பண்ணுவார். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டா நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தானே பகவான் இருக்கார். இப்போ கேசிஎஸ் அவர் என்ன அவர் பேசணும்னு ஒத்தொத்தரா பேசுங்க, நானே சொல்லிடுறேன். இப்போ சந்திரசேகர் பேசணும்ன்றார், அவர் பேசிட்டோம்.
நீங்க எடுக்க போது தாய்மான் ஒரு பாடவை முதல்ல நான் கேட்டது ஓங்காரம் தான் மூலமா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் பாகிரதி மேடம் அவரோட லெக்சர் கேட்டேன் மேடம் மூலமா அதுக்கு இதுன்ட்டு இருந்தேன். அப்புறம் இப்பவும் மெட்ராஸ்ல நான் இருக்கும்போது டெய்லி ஒரு 4-5 பாட்டு நாங்க ஒரு குரூப்ல வந்து படிக்கிறோம். அதுக்கு எங்க ஃப்ரெண்டுல ஒரு ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறா. இப்ப பராபர கண்ணியில அதுதான் இப்ப நடந்தது. கொஞ்சம் படிச்சோம், ஒரு 10-15 சாப்டர் படிச்சோம். அதுக்கப்புறம் பராபர கண்ணி படிக்கலான்னு அவ யார் எக்ஸ்பிளைன் பண்றாளோ அவ சொன்னா. சோ வி ஸ்டார்டட் தட். கிட்டத்தட்ட 150-190 போல வரைக்கும் அது படிச்சோம். இப்போ நான் இங்க இருக்கனால அது கண்டினியூ பண்ண முடியல. சரி மேடம். மேடம் இப்ப எனக்கு அது வந்து அங்க விட்டது இங்கே தொடருது. சரி சார் வந்து ஒவ்வொருத்தரா தொடருது மேடம். ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு சார். லெட் அஸ் ஃபாலோ தட். ஃபைன் வெரி குட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சந்திரசேகர் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டார். சொல்லுங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். இது மாதிரியான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. லைஃப்ல அப்பப்போ கிடைக்கிறது இல்லை. ஈவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு 1 hour நல்லா பேசினாலே கூட அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பாடு பண்றது. ஆனா இது மாதிரி ஒரு 40 கிளாஸஸ் கன்கரண்டா ஆல்மோஸ்ட் 2 or 3 கிளாஸஸ் வீக் அப்படி பண்ணும்போது ஒரு தங்கத்தையோ ஒரு அந்த மெட்டலை வந்து அடி மேல அடி அடிக்கிற போது அது வந்து ஒரு நல்ல வளைஞ்சு கொடுத்து ஷைனிங்கா நல்ல பளபளான்னு வரா மாதிரி இந்த 40 அடிகளும் என் மேல விழுந்ததுனால நான் கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆவேன்னு நான் நம்புறேன். இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது இந்த சத்சங்கத்துல இருக்கிற நம்ம கேட்டதுனால தம்மையும் அறியாம நம்ம ரிஃபைன் ஆயிடுவோன்ற. சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்முகத்துவம், நிர்முகத்துவம் நிச்சயத்துவம், நிச்சயத்துவம் ஜீவன் முக்தி. பஜகோவிந்தத்துல வருது இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் மேடம். மேடம் அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல். நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா எங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் திரும்ப 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 சொன்னாதான் கொஞ்சம் புரியுறது. நீங்களெல்லாம் 100-200 கிளாஸ் வாங்கியிருக்கீங்க, சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. நாங்க அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒழுங்கில் ஒடுக்கம் படிச்சோம், ஞான தமிழ் படிச்சோம். பேசி முடிச்சுடுறேன் சாமி, பேசி முடிச்சுடுறேன் சாமி, பேசி முடிச்சுடுறேன். இல்ல என்னோடது இல்ல, பகவானோட அருள். ஓகே ஃபைன். இப்போ அதனால நான் வந்து என்ன ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு லோகாயத்தமான ஆளு. எனக்கு இது எப்படி பண்ணிருக்குங்கிறத நான் சொல்றேனே தவிர மற்ற இதுல இந்த சத்சங்கத்திலேயே நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அவெல்லாம் நினைக்கிற போது என் கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிறது. என்ன தேவி காலோத்திரம் பத்தி பேசுறா, பாகவதம் பத்தி பேசுறா, கீதையை பத்தி பேசுறா, எல்லாரும் சர்வசாதாரணமா பேசுறா. அதெல்லாம் யோசிக்கிற போது நமக்கு என்னடா தெரியும்னா ஞான தமிழும் ஒடுவில் ஒடுக்கம் கிளாஸ்ல போனதுதான் தெரியுமே தவிர இப்படியாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இது எனக்கு மிக மிக ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்றதை தவிர இப்பதான் நான் வந்து இந்த ருத்ரம் கிளாஸ் அது இதெல்லாம் போயிட்டு இருக்கேன். எனக்கு அதுல ஒரு சில விஷயங்கள் சௌகரியங்கள் படுறது கிடைக்கிறது. ஆனா அதெல்லாத்தையும் விட இந்த கிளாஸ்ல தமிழ்ல நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு பாஷையில அற்புதமா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி குட், வெரி குட். See, that is the way it is. அதாவது ஒண்ணுமே தெரியாதவளோட பகவான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கார், ஒண்ணுமே தெரியவானா, நான் யார் விசாரம் பண்றதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டார். அது இப்ப சந்திரசேகர் சொல்றதெல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்டா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா உள்ளதுல இருப்பது ரொம்ப எனக்கு புரியுறது அப்படின்னும் பொழுது ஐ எம் சோ ஹாப்பி. வேற யாராவது பேசணுமா? எஸ்கே, இவரு சந்தோஷ், சொல்லுங்க சந்தோஷ். சந்தோஷ் கேக்குதா சார்? கேக்குறது சார். குட் ஈவினிங் சார்.
குட் ஈவினிங். சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸஸ் எல்லாமே. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பட் இதுக்கு மேலதான் நிறைய கத்துக்கணுங்கிற ஆர்வம் வருது சார். இதுக்குள்ள இன்னும் டீப்பா போகணும். இந்த நம்ம படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி அது முயற்சி பண்ணணும். அந்த அந்த எண்ணங்கள் நிறைய வருது. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க டைமுக்கு, உங்க எனர்ஜிக்கு, இவ்வளவு நாள் ரொம்ப சிறப்பா பண்ணதுக்கு, எங்களுக்கும் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். அப்புறம் வேற யாராவது? அதாவது you have taken a very Herculean task. அதை வந்து ஒரு இமாலய சாதனையா முடிச்சிட்டீங்க நீங்க. ஒண்ணு அது வந்து ரொம்பவே சந்தோஷத்தை, இந்த மொமெண்ட்டை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஒன்லி ஒன் பாயிண்ட். அதாவது எப்படின்னா, நிறைய பேர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பா, பட் தே நெவர் டிரைவ் எ கார். they will be having a driving license. I too have 4-wheeler license அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாங்க, but they will not be able to drive the car. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 40 உங்களுடைய உழைப்புக்கு வந்து நாங்க உண்மையான பரிசு கொடுக்குறோம்னா அது ப்ராக்டிஸ் பண்றது தான் உண்மையான ஒரு பரிசு. அதுக்கு அப்புறம் தான் இந்த சர்டிபிகேட் அண்ட் அதர் திங்ஸ்லாம். I wish every one of us should try to practice this in our life. நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்டுரையில வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்ல எழுத சொல்லியிருக்கேன். So that is the thing. How we are going to implement it in our life-ங்கிறத மேட்டர். அதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் as சந்திரசேகர்ஜி told, ஒண்ணுமே தெரியாத ஒரு அஞ்ஞானத்துல இருந்தவாள இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இதை பத்தி பேச வச்சது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்பவே எங்களுக்கு வந்து இதை ஒரு முக்தி அடையிறோமோ இல்லையோ, முக்தி அடைஞ்ச ஒரு பரவசம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. டெஃபினட்டா அனந்த கோடி நமஸ்காரங்கள். இது எப்படி சொல்றதுன்னே எக்ஸ்பிரஸ், இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ரியலி we are all blessed sir. Thank you so much. Thank you. சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். கிளாஸ் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு சார். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 40 கிளாஸ் போனது சான்ஸே இல்ல. எப்படி சொல்றதுன்னா, என்னவோ போன வாரம் ஆரம்பிச்சு கேட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு ஏமாற்றமா இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு. அது பெரிய ஆச்சரியம் எனக்கே. 40 லெக்சர் பண்ணி கடைசி லெக்சர் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் குறையாம இருக்கிறதுன்னா அது பகவான் பண்றதுதான். அது நம்ம பண்றது இல்லை. அது இட்ஸ் a very rare phenomena. 40 கிளாஸ்ன்றது இட் இஸ் நாட் a small number. அவ்வளோ முடிஞ்சப்புறமும் அந்த ஆர்வம் குறையல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதோ முடிஞ்சுடுறதோன்னு இருக்கு, இப்படி முடியறதுன்னு இருக்கு. இதெல்லாம் பகவான், அதுவே தட் ஷோஸ் பகவான்ஸ் கிரேஸ் இஸ் ஆன் அஸ். என்னாலேயே இன்னைக்கு பேச முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு டாக். அது அப்படியே அந்த உள்ளது 40 பகவான் அந்த நினைவுகள் அப்படியே ஃபுல்லா இருக்கிறதுனால ரெஸ்பான்ஸ் பண்றது கூட எனக்கு சார். அந்த உணர்வோட உச்ச நிலையில இருக்கிறீங்க நீங்க. அது முடியல. ரொம்ப 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 எல்லாருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் நன்றி. நாங்க தான் சார் நன்றி சொல்லணும். நாங்க தான் சொல்லணும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லோருடைய உள்ளத்தையும் தொட்டு விட்டது சார். உள்ளது 40 உள்ளது நிச்சயமா இருக்கு. அது எல்லாரும் உள்ளயும் போயிடுச்சு இப்போ. சோ அதனாலதான் எல்லாரும் முழிக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் முழிச்சிடுது. இட் ஹஸ் கம் டு தட் ஸ்டேஜ். அவ்வளோ ஒரு பகவானுக்கு தான் சொல்லணும், நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு கருணை கடாட்சம் பண்ணிருக்காருங்கிறது. தட் இஸ் த பிகெஸ்ட் பூன். நிச்சயமா. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? நான் சொல்றதுக்கு வெயிட் பண்றேன் சார். அதான் சார் சொன்ன மாதிரி, நம்ம இவரு கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி, the real justice for your such painstaking efforts is, நாங்க இந்த உண்மையான இந்த ஆத்ம விசாரத்தை பண்ண ஆரம்பிச்சு அந்த லைன்ல போய் ஃபர்தரா நம்ம வந்து உங்களோட கைடன்ஸோட இன்னும் கூட மேல போறதுக்கு நாங்க ட்ரை
பட் டெஃபினட்டா ட்ரை பண்ணுவோம் சார். ஆக்சுவலா இந்த கிளாஸ் வந்து பர்சனலா ஸ்பீக்கிங் ஆல்சோ நான் வந்து ரொம்ப ஃபேரா ரொம்ப இதுவா ஆனஸ்டா சொன்னேன்னா, லாஸ்ட் கிளாஸ் அந்த அக்ஷரமண மாலை நான் வந்து கீனா அட்டென்ட் பண்ணி அனுபவிச்ச மாதிரி இந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா அப்பா ஐ வாஸ் அட் ஹோம் அண்ட் ஐ ஹேட் டைம். இப்போ ஒரு வேற வேலை வந்து வந்ததுக்கு அப்புறமா ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ். ஐ எம் ஃபீலிங் கில்ட்டி இன்சைட். சார் இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து பண்றாரு, நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் முனைப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. பட் த பெனிஃபிட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் சச், இந்த ஒவ்வொரு லெக்சரும் உங்க யூடியூப்ல இருக்கு, போன்ல இருக்கு, ஆடியோ ஃபைல்ல கொடுத்துருக்கீங்க. நீங்க எந்த விதமா நாங்க எல்லாம் கேட்டோமோ எல்லா விதமா நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் புக்கு வேற கொடுக்க போறீங்க. இதுக்கு மேல நாங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப இது எல்லாத்தையும் நாங்க கேட்டு அதை புரிஞ்சு, அதுக்கு தான் நான் வந்து அந்த டயத்துல நான் ஒரு ஐடியா சொன்னேன். இப்ப நான் எல்லாரும் குரூப்ல இருக்கிறதுனால உங்க பர்மிஷனோட நான் சஜஸ்ட் பண்றேன். வாட் ஐ ஆஸ்க் சார் த அதர் டே கிளாஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் கிளாஸஸ், இஃப் சப்போஸ் ஒன்ஸ் அ மந்த் or once in a fortnight, depending on SAR's convenience, if all of us can assemble in the platform la assemble ஆகி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கோ இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றோம், இட் குட் பி 2 வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு 4 பாட்டு, ஃபர்ஸ்ட் 4 பாட்டு நமக்கு என்ன தோன்றது அதை நம்ம ஐடியாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா. ஏன்னா நீங்க பண்ணதுலயே பெஸ்ட் காரியம் சார் எனக்கு இந்த இதுல பண்ணது, எங்களை படிச்சு எங்களை பிரசன்ட் பண்ண சொன்னீங்க பாருங்க சார். தட் இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங். நீங்க நிஜமாவே, அதாவது இந்த learning சொல்லுவாங்க 70% of learning happens by when you are asked to do something. 10% learning only happens when you listen to class. 20% learning happens when you discuss in groups. So 70 plus 20 Correct. Is 90% learning. நீங்க எங்களை படிச்சு நீ அதை புரிஞ்சு அதை நீ வந்து கிளாஸ்ல பிரசன்ட் பண்ண சொன்னது நிஜமாவே இது அஃப்கோர்ஸ் இது புரியறதோட தாண்டின விஷயம் இது. அதை நீங்க பண்றீங்க அப்படியே நீங்க. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள இருந்து இன்டர்லைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மெத்தட் மாதிரி பெஸ்ட் மெத்தட் எதுவும் கிடையாது. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி we can't thank you enough, let alone repay your kindness. நிறைய பேர் லைஃப்ல இருப்பா சார், பாயசத்தை தான் குடிச்சிட்டு அப்படியே தொடச்சுட்டு அப்படியே போயிடுவா. ஆனா வெரி ஃபியூ பீப்புள் லைக் யூ, நான் குடிச்ச பாயசத்தை மிச்சவாலும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ எஃபர்ட் எடுத்து எங்க அத்தனை பேரையும் எங்களுடைய ஆடிட்டிஸ் எல்லாம் டாலரேட் பண்ணிட்டு யூனோ வாட் எவர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், நீங்க அதுக்கும் நீங்க அர்த்தம் கொடுத்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நீங்க அவ்வளோ மெட்டிகுலஸா ஆன்சரிங். என்ன ஒரு எனக்கு as a trainer, as a L&D person, I have learned more spiritually as well as my profession also helped me to learn. எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணும். ஒரு தடவை கூட I have never seen you putting down a person. That's not the right question. That's not the, உங்க மூஞ்சில உங்க face always is on the camera, but I have never seen any muscle twitching even when something wrong is being asked or something இது done by anybody. என்ன சொல்றேனே தெரியல. நீங்க சொல்ற lost for words. We wish அவங்க இந்த சத்சங் should continue forever as long as possible, taking care of your health and your convenience and your time. நேர்ல வந்து பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணி உங்க ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிறேன் சார். I may be coming a little late, but definitely I will come and meet you. வேற ஒன்றும் வார்த்தை இல்லை சார் சொல்றதுக்கு. சந்தோஷம் சந்தோஷம். ஜி திருவண்ணாமலை எப்போ வரையில இது முடிஞ்சு வரதா சொன்னேன் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா up to 14th 17th வரைக்கும் இங்க ஒர்க் இருக்கு. டியூஸ்டே இந்த சத்சங், டியூஸ்டேக்கு அப்புறம் வென்ஸ்டே தேர்ஸ்டே ஐ எம் ஜஸ்ட் பிளானிங் டு கோ. அது இன்னும் அது அப்ப அந்த டியூஸ்டே முடிஞ்ச அப்புறம் தான் அது மனசுல வரும் எப்ப போறோம். I have tentatively planned to come on 25th. அங்க 25th I will try to be there. அந்த டைம்ல அங்க இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, வந்தெல்லாம் எனக்கு உங்களை தரிசனம் பண்ண பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு, அதுக்கு தான். So I am coming with my wife. Please come. வாங்க. So ராணி மேடம் ஏதோ பேசணும்னா மாதிரி பார்த்தேன். செல்வி சார் நன்றி சார், ரொம்ப நன்றி. உள்ளது நாற்பதை உலகறிய செய்ய இருப்பவருக்கு, உன்னதமான பணியை உள்ளன்போடு செய்ய இருப்பவருக்கு அந்த கோடி நமஸ்காரம். ஒன்றும் அறியாதிருந்தேன், இப்பொழுது 40 பற்றி அறிந்தேன். நான் யார் என்பது பற்றி அறிய முயற்சி செய்கிறேன். குருவே, இதற்கு தங்கள் அனுகிரகம் வேண்டுகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸ். I can't express it in words. புரியுது. ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்க வாய்ஸே ரொம்ப எமோஷனலா இருக்கு. நல்லா இருந்தது சார் கிளாஸ். நான் வந்த கிளாஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணேன் சார். ஒரு 7-8 கிளாஸ் மிஸ் பண்ணேன். பட் ஸ்டில் உங்க ஆடியோ இதெல்லாம் கேட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சத்காரியம் தொடர்ந்து பண்ணணும் சார். அதுக்கு நாங்க ஏதாவது இந்த நான் அறிய முயற்சியும் போது உங்களோட அனுகிரகத்தை வேண்டிக்கிறோம் சார். நிச்சயமா. நன்றி சார். நன்றி குருவே. சந்தோஷம்.
வேற யாராவது பேசணுமா? சோ சொல்லுங்க நாகராஜன் சார். நன்றி அண்ணா சார். செல்வி மேடம் ஒரே ஒரு நிமிஷம். நாகராஜன் சார் செல்வி பேசணும்ன்றாங்க, பேசிட்டோம். அப்புறம் நீங்க பேசுங்க. செல்வி மேடம் சொல்லுங்க. சார் நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ளது நாற்பது ஒண்ணுமே புரியல சார். அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அப்புறம் நான் அதை நீங்க சொல்றத கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ஜாய் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் எனக்கு புரியும்னு நான் நினைச்சே பார்க்கல. நான் அந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்க எளிமையா புரிய வச்சீங்க. அதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, உபதேச சாரம் நீங்க உபதேச உந்தியார் அது உங்களால சொல்ல முடிஞ்சு நாங்க கேட்டோம்னா அது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். கரெக்ட் மேடம். அதான் எனக்கு உபதேச உந்தியார்ல இருக்கிறது ஒரு விரிவாக்கம் மாதிரிதான் இந்த உள்ளது 40 உபதேச உந்தியார்ல சொன்னதை விட இது அதிகம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உபதேச உந்தியார்லயும் சில விஷயங்கள் தனிப்பட்ட ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா நம்ம அதை பார்க்கலாம். we will do it. அதுக்கு ரொம்ப கிளாஸஸும் வேண்டி இருக்காது. ப்ராப்ளி 10-12 கிளாஸ்ல முடிஞ்சிரும். இன்னும் கம்மியா கூட இருக்கும். we can't say that. கண்டிப்பா நம்ம அதை பண்ணலாம் மேடம். அது it is something feasible. இதே சிவபுராணம் ரமண புராணம் போது சிவபுராணம் 96-95 வரிகள், அது 540 வரிகள், அதெல்லாம் ரொம்ப பெருசு. இதே மாதிரி 6 மாசம் ஆயிடும். வேற நடுவில் ஒரு இன்டர்லூட் மாதிரி உபதேச உந்தியார்னா ஒரு 6-7 கிளாஸ் மேக்ஸிமம். ஐ திங்க் 8 கிளாஸே அதிகம் தான். அதுக்குள்ள பண்ணிடலாம். we will do it. பண்ணலாம். எனக்கு ரொம்ப சொல்லுங்க. உங்க சத்சங்கத்தை நாங்க மிஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் ஏதாவது எங்களுக்கு அது முக்கியமா அதுவும் ஒரு காரணம் தான். அப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்றீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இல்ல நம்ம பண்றது பிரயோஜனமா இருக்கணும். இந்த உபதேச உந்தியார் ரமண புராணம் இதெல்லாம் it will do enormous good. நீங்க சஜஸ்ட் பண்ண சப்ஜெக்டே ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். ஃபைனலா இன்னொன்னு சொல்ல விரும்புறது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது கேட்டப்பறம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க. இதோட ஒரு ஆசிரியருக்கு இதோட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் என்ன வேணும்? ரொம்ப நன்றி சார். அது பகவானுடைய கருணையா நான் நினைச்சுக்கிறேன். ஓகே சார். தேங்க் யூ சார். நாகராஜன் சார். நமஸ்காரம். தேங்க்ஸ் சொல்கிறது சம்பிரதாயமாக இருந்தால் கூட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு. ரெண்டாவது, இது என்னுடைய பர்சனல் லெவலில் நான் சொல்லணும் அப்படின்னா, பகவான் தினைக்கும் உட்காரு கொஞ்ச நேரம் அப்படின்னு இழுத்து உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. தினைக்கும் நான் இவ்வளோ ரெகுலராக நான் இப்போ தியானமோ இல்லை விசாரமோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பப்போ தோன்றதோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த செஷனுக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, உட்காருன்னு தலையில் குட்டுற மாதிரி இருக்குது. பகவான் நீ டயத்தை வேஸ்ட் பண்ணாத, உட்காந்து தினைக்கும் ஒரு 10 நிமிஷமாவது உட்காரு அப்படின்னு சொல்லி இழுத்து உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். தினைக்கும் உட்கார முடியுது. அது பகவான் தான் இன்னும் கொஞ்சம் மேலே நம்மளை கொண்டு போகணும். அதுக்கு இந்த வகுப்பு தான் காரணம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷம். இப்ப சொன்னீங்க பாருங்க, தினமும் கொஞ்சம் நேரமாவது நம்ம தியானம் பண்ணணும், இந்த நான் யார் விசாரம் பழகணும், எண்ணங்களை குறைச்சிக்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணணும். இந்த அளவு ஒருத்தருக்கு தோன்றதே பகவானுடைய ஒரு பெருங்கருணை. இப்படி தோன்றதே பெரிய விஷயம். அவ்வளவு தோண வச்சவர் அவரே நடத்தி ஆயிடுச்சுன்னு போவார், சந்தேகம் இல்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் we have to surrender. அவர் இந்த தியானத்தை பண்ணுனா அதெல்லாம் விட்டுறாம பண்ணிட்டு இருக்கணும் பாருங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுன்றது தான் நம்ம நம்மளுக்கே தடையா இல்லாம இருக்கணும். பகவான் ஆல்வேஸ் வெயிட்டிங் டு ஹெல்ப் அஸ். இவ்வளவு பண்ண நிச்சயமா சொல்றேன், இவ்வளவு பண்ணவர் கண்டிப்பா he will be அதான் சொல்லுவா, இறைவன் நம்மளுக்கு ஒரு அடி நம்ம எடுத்து வச்சா அவர் 10 அடி வைக்கிறாருன்றா. அது மாதிரிதான் இதெல்லாம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்க அனுபவம்
பகவானுக்கு ரொம்ப ரொம்ப சம்மதமானது. நம்ம இனிமே பண்ண வேண்டியதெல்லாம் we should perseverance, we should persevere. அதுதான் அதுதான் சந்தோஷம் சந்தோஷம். அதுதான் இந்த வகுப்பினுடைய பெரிய பலன் அதுதான் நினைக்கிறேன். பர்சிவரன்ஸ் வேணும் அப்படின்னு நமக்கு உணர்த்தி நம்மளை இழுத்து உட்கார வைக்கிறாரு பாருங்க. பகவான் வந்து அதை செய்யறாரு, அது நல்லா தெரியுது. ரொம்ப தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ராஜராஜன் சார். சார் வணக்கம் சார், ரொம்ப நல்ல அருமையா இருந்தது. ஒரு முறை வந்து நான் வந்து கிளாஸ் எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணதில்ல, டிராவல்ல கூட வந்து ஆன் பண்ணி இது கேட்டுருவேன் சார் நான். அப்புறம் உங்களை ஆர்டிக்கல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வரேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போக வந்து ஒரு நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமைக்கு பதில் புதன்கிழமை வந்துட்டேன் லிங்க்ல. அப்ப கூட கான்சியஸா பார்த்து நாளைக்கு தானே கிளாஸ், இன்னைக்கு எங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்க சார். அது அப்புறமா திரும்பி வந்தீங்க. கரெக்ட், சொல்லுங்க. அதாங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இது வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தமிழ்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுங்க. இது இப்ப 2வது கிளாஸ். தொடர்ந்து எனக்கு நிறைய கிளாஸ் உங்களோட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைங்க சார், தொடர்ந்து கிடைக்கணும் எனக்கு. நிச்சயமா நிச்சயமா பகவானுடையது நிச்சயமா நடக்கும். நம்ம ஆசைப்பட்டோம்னா பகவான் கண்டிப்பா நிறைவேற்றுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கெல்லாம் வந்து இந்த அளவு கேட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் பேசணுன்றார், முரளி சங்கர்ஜி. முரளி சங்கர்ஜி. ஓகே, கண்ணன் சார் நீங்க மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசணுமா? இல்ல, ஐ திங்க் ரீசெண்டா மறுபடியும் பண்ணியிருக்காரு. ஓகே, சோ வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்க ஜி. அவர் முரளி சங்கர்ஜி ட்ரை பண்றாரு, இஸ் நாட் ஏபிள் டு கெட் த லைன் போடுறதுக்கு. கமெண்ட்ல போட்டிருக்காரு அவரு. கமெண்ட்ல போட்டிருக்காரு. ஓகே சரி, கண்ணன்ஜி ஏதாவது நீங்க பேசணும், உங்க ஹேண்ட் ரைஸ்டாவே இருக்கு. இல்ல அதான் சார், அது வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அந்த உபதேச உந்தியார் நீங்க சேர்த்து சொன்னேன். அதே மாதிரி அதே மாதிரி இந்த உபதேச உந்தியார் சொல்லும் போதோ இந்த நான் யாரும் ஒரு கொஞ்சம் அதையும் டச் பண்ணி போனேன்னா, இந்த நான் யார் அந்த புக்ல அந்த கொடுத்துட்டு ஒரு 10-20 கொஸ்டின் which you have touched many times, அதுவும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன்னா இதுவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட் அதான். ஓகே 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 தேங்க் யூ சந்தோஷம் சார். நான் யார் சொல்லும்போது ஏற்கனவே நான் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி ஒரே ஒரு நாள் மெடிடேஷன் வச்சுக்கலாம் சார். ஒரே ஒரு நாள் வச்சுக்கலாம் சார். நான் யார் விசாரம் போகும்போது அது பத்திய மெடிடேஷன். ஓகே சார், தேங்க் யூ சார். சந்தோஷம். அப்புறம் முரளி சங்கர்ஜி, ஐ திங்க் he is not able to unmute. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அந்த இதுக்கு எல்லாரும் அவசியம் வந்து தட் பாராயணத்தை நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு பாம்பேலேருந்து ஒருத்தர் சென்னையிலேருந்து ஒருத்தருன்னும் போது அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆயிடும். ஆனா இந்த சத்சங்கத்துல இங்க ஒரே இடத்துல பண்றவாழ்து வந்து யூனிஃபார்மா கேட்டுரும், அது பிரச்சனை இல்லை. அவ 10 பேர் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த சத்சங்க ஹால்லயே இங்கேயே பண்ண போறா. நீங்க வெளியில இருந்து ஆன்லைன்ல பண்றவா மியூட் பண்ணிக்கணும், அவசியம் மியூட் பண்ணிட்டு யூ கேன் ஃபாலோ. நீங்களும் பாராயணம் பண்ணலாம். சோ செவ்வாய்க்கிழமை நம்ம மறுபடியும் சந்திப்போம். 6:30 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி சரி. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை, என்னால பேசவும் ஃப்ரீ ஃப்ளோவா பேசவும் முடியல. நாளைக்கு கொஞ்சம்
அந்த நிறைவுரையா சிலது சொல்லலான் இருக்கேன். அப்போ ஐ திங்க் பகவான் வில் மேக் மீ டாக். ஸோ எல்லாருக்கும் சந்தோஷம் சார், எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி, நமஸ்காரம். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி, நமஸ்காரம். நன்றி நமஸ்காரம் சார், சார். நன்றி நன்றி. நன்றி, நமஸ்காரம் சார். நன்றி சார். ஸோ அடுத்த வகுப்புல செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி 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 சார்.